தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பான மதரசா நிஸ்வானுஸ் ஸாலிஹா பெண்கள் அரபு கல்லூரியில் முதல் பட்டமளிப்பு விழா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை கியாமத் நாள் வரை தொடர செய்வானாக. இடைவிடாத அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஆண்டு 6 பிள்ளைகள், அடுத்த ஆண்டு 60 பிள்ளைகள் பட்டம் வாங்குகிற நன்னசீபை நம் மதரசாவிற்கு அல்லாஹ் தந்தருள்வானாக. இந்த பட்டமளிப்பு விழாவின் தகுதிமிக்க தலைவர் அப்துல் ரஹ்மான் ஹசரத் அவர்களுக்கும் மற்றும் முன்னிலை வகிக்கிற நிர்வாகிகள், வரவேற்புரை நிகழ்த்திய, கீதம் வாசித்த, வாழ்த்துரை வழங்கிய உலமா பெருமக்கள், மாணவர்கள், அழகிய முறையிலே தொகுப்புரை வழங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முகமது அலி ஹசரத் அவர்கள், எனக்கு பின்னால் ஆசி உரை நிகழ்த்தி அழகு துவா செய்ய இருக்கிற முஸ்தஜாபு துவா, 1000 மாணவர்களை உருவாக்கிய பெருமையை கொண்ட எங்களது பேராசிரியர் PSP ஜைனுல் ஆபிதீன் ஹசரத் கிப்லா அவர்களுக்கும், பட்டம் வாங்குகிற மாணவிகள், அவர்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், வருகை தந்திருக்கிற உலமா பெருமக்கள், ஆண்டோர்கள், சான்றோர்கள், குறிப்பாக வாலிபர்கள், சிறுவர்கள், உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்து ஒரு சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. அன்புக்கும் இறைநேசத்திற்கும் உரைத்தான் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித வர்க்கத்தை ரொம்ப அழகாக படைத்திருக்கிறார், அற்புதமாக படைத்திருக்கிறார். கொஞ்சம் யோசிக்கிறோம், கல்வி என்பதை அல்லாஹ் மனிதனை தவிர வேறு யாருக்கும் வழங்கவில்லை. ஒரு ஆரம்ப நிலை எப்படி இருந்தான்? ஒரு கோழி முட்டை 21 நாட்களுக்குள் அந்த கோழி குஞ்சு தானே உடைத்துக் கொண்டு வெளியே வந்து விடுகிறது. 21 நாள் தான் தானே வெளியே வருகிறது. ஆனால் இவன் 270 நாள் உள்ளே இருக்கிறான். ஏறத்தாழ 10 மாதம் 9 மாத காலம் இவனுக்கு தானாக வெளிவர தெரியுமா? தானாக வெளிவர தெரியுமா? இவனை வெளியே கொண்டு வருவதற்காக சிசரியன் என்று சொல்லி ஒரு பகுதி, நார்மல் பிரசவமா என்று ஒரு பகுதி, அழுவதா சிரிப்பதா, ஆனந்தம் அடைவதா துக்கப்படுவதா, எப்படி பிறப்பாரோ இல்லையோ, கர்ப்பமானதிலிருந்து மாதம் ஒரு முறை மருத்துவரை சந்தித்து தலை நன்றாக இருக்கிறதா, எல்லாம் சரியாக இருக்கிறதா, தலை திரும்பி விட்டதா, நேராகத்தான் உறங்கிக் கொண்டிருக்கிறானா, எத்தனை வாழைகள். சரி, பிறந்துட்டானே, கோழி குஞ்ச பார்க்கிறோம். 21 நாள் வாழ்ந்த அந்த குஞ்சு முட்டையை உடைத்துக் கொண்டு அது நடக்கிற அழகு நடை தானாக நடந்து புறப்படுகிறது. சரி, இவன் வெளியே கொண்டு வந்து கொடுத்தாச்சே, இவனா நடப்பானா? கண்ணிருக்கும் பார்க்க தெரியாது, காது இருக்கும் கேட்க தெரியாது, மூளை இருக்கும் சிந்திக்க தெரியாது, கால் இருக்கும் நடக்க தெரியாது. அந்த கோழி குஞ்சுக்கு அறிவை கொடுத்தவன் யார்? அல்லாஹ் தானே. யோசிக்கிறோம். இந்த கோழி குஞ்சுக்கு முன்னாடி கல்லையும் போடுங்க, கொஞ்சம் அரிசியையும் போடுங்க. கல்லை விட்டு விட்டு அரிசியை சாப்பிடுகிறதே, அந்த உணர்வை கொடுத்தவன் யார்? இதை சாப்பிட்டால், கல்லு ஒரே மாதிரி தான் இருக்கு, இதை சாப்பிட்டால் செரிக்காது, இதுதான் நமக்கான உணவு, இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது என்ற அறிவை கொடுக்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இதை விட மேலாக யார் நண்பர் யார் எதிரி? பூனையை பார்த்து ஓடி வருகிறது, நாயை பார்த்து ஓடி வருகிறது, ஆனால் தன் தாயை தேடி வருகிறது, தன் தாயை தேடி வருகிறது. இந்த கோழி குஞ்சு அந்த அறிவை கொடுத்தவன் அல்லாஹ். இவனுக்கு தெரியுமா? பாம்பு வந்தாலும் முடிக்கிறான், தேடு வந்தாலும் முடிக்கிறான்,
தெரியாத மனிதனை, ஒன்றும் அறியாத மனிதனை அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பது எதன் மூலம்? வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா. குறைவான கல்வி ஞானம் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த கல்வி யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் மட்டும் தான் சிறப்பானவர்கள். அல்லாஹ் சொல்லும் பொழுதே அழகாக பேசுவான். அந்த கல்வி ஞானம் அல்லாஹ்விடத்தில் இருந்து கொடுக்கப்படுகிற கல்வி ஞானம். கல்வியை கொடுப்பவன் அல்லாஹ் தான். புத்தகத்தை வாங்கி கொடுக்கலாம், புத்தியை அல்லாஹ் தான் கொடுக்கணும். பெரும் பெரும் மூட்டைகளை வாங்கி கொடுத்தவன் அவன் பெரிய ஆள் ஆயிடுவானா? புத்தகம் நம்மை சார்ந்தது. புத்தி கல்வி ஞானத்தை கொடுப்பவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நபிமார்களை பார்த்து சொல்லுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுவான், வமா ஊத்தீத்தும் மினல் இல்மி இல்லா கலீலா. குறைவான கல்வி ஞானம். இந்த மனுஷனுக்கு ஒரு பக்கம் பாருங்க, குறைவான கல்வி ஞானம். ஆனால் அல்லாஹ் மற்றதை பற்றி பேசுகிற பொழுது சொல்லுவான், இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. கல்வி குறைவாக இருக்கிறது, ஆனால் ஜஹூலியத் அறியாமை அதிகமாக இருக்கிறது. கல்வி குறைவாக இருக்கிறது. லலூம் அநியாயம் அதிகமாக இருக்கிறது. கல்வி குறைவாக இருக்கிறது. அஜூலியத் அவசரம் அதிகமாக இருக்கிறது. கல்வி குறைவாக இருக்கிறது. யௌஸ் நம்பிக்கையின்மை அதிகமாக இருக்கிறது. கல்வி குறைவாக இருக்கிறது. கஃபூர் நிராகரிப்பு, அல்லாஹ்வை மறுப்பது அதிகமாக இருக்கிறது. கல்வி குறைவாக இருக்கிறது. ஃபகூர் பெருமை அதிகமாக இருக்கிறது. கல்வி குறைவாக இருக்கிறது. ஷிர்க் அதிகமாக இருக்கிறது. குறைவான கல்வி ஞானத்தை கொடுத்த அல்லாஹ் மற்றதை எல்லாம் இந்த மனிதன் மிக மிக அதிகமாக எது கூடாதோ அது முழுவதையும் அதிகமாக ஆக்கிக் கொண்டான். குர்ஆன் பேசுகிறது. இந்த கல்வியை கொண்டு இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும். எது ஜஹூலியத்தை விரட்டுகிறதோ, அறியாமையை விரட்டுகிறதோ, அநீதத்தை விரட்டுகிறதோ, குஃப்ரை விரட்டுகிறதோ, பெருமையை விரட்டுகிறதோ, அதுதான் கல்வி. அந்த கல்வி உலகத்திலே கொடுக்கப்படுகிற ஒரே இடம் மதரசாக்களை தவிர வேறு எதுவும் இல்லை. மக்தப் மதரசாவாக இருக்கட்டும், அரபி மதரசாவாக இருக்கட்டும், நிஸ்வான் மதரசாவாக இருக்கட்டும், கல்வி என்றால் மனிதனை அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்கிற பாதை. இதற்கு பேர் தான் இல்ம். மற்றதெல்லாம் மஅரிஃபத், அறிதல், கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறது. இல்ம் அல்லாஹ்வின் பக்கம் சேர்த்து வைக்க வேண்டும். அதுக்கு பேர் தான் இல்ம். அன்புக்குரியவர்களே, இந்த கல்வியை கொடுக்கிற கலாசாலை தான் இந்த கலாசாலை. ஆனால் வருத்தத்திற்குரிய செய்தி நான் பதிவு செய்கிறேன். ஆனாலும் இந்த மக்களின் மீது நான் ஆதரவு வைத்து பதிவு செய்கிறேன். ஏனென்றால் உள்வாங்கி உருவாக்குகிற பெருமை நேதாஜி நகர் மக்களுக்கு உண்டு என்று எனக்கு தெரியும். 2-3 முறை நான் இங்கு பேசியிருக்கிறேன். உள்வாங்கி உருவாக்கும் ஆற்றல் கண்டிப்பாக உண்டு. இந்த ஊரின் ஜனத்தொகையை கேட்கிற பொழுது ஏறத்தாழ 40,000 மக்கள் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு, 40,000 மக்களில் இளைஞர்கள் எத்தனை பேர், இளைய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அதுல இங்கு பயிலக்கூடிய, கல்வி பயிலக்கூடிய பெண்மணிகள் எத்தனை பேர்கள் இருக்கிறார்கள்? கொஞ்சம் யோசிக்க வேண்டும். இங்கு பயிலக்கூடிய பெண்மணிகள் மிக குறைவு. இந்த நேதாஜி நகர் பகுதிக்கு 600 பேர் பட்டம் வாங்கினா அது அதிசயம் இல்லை. 600 பேர் பட்டம் வாங்கினால் அது அதிசயம் இல்லை. ஆனால் 6 பேர் பட்டம் வாங்குகிறார்களே என்றால் இங்கு மனம் வலிக்கிறது. மார்க்க கல்விக்காக தன் பிள்ளைகளை, சொர்க்கத்திற்காக தன் பிள்ளைகளை இத்தனை பேர் தான் ஒதுக்கி இருக்கிறார்களோ? உண்மையில் இந்த 6 பேர்களையும் பெற்ற பெற்றோர்கள் பாக்கியசாலிகள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிச்சயமாக அவர்களுக்கு ஜன்னத்தை கொடுப்பார். வரலாறு தெரியுமா? அவுரங்கசீப் மாமன்னர், அவரின் பேரப்பிள்ளை ஹாஃபிஸ் ஆகிறார், மார்க்க ஞானம் பெறுகிறார். அவுரங்கசீப்பின் பேரப்பிள்ளை, அவுரங்கசீப்பின் மகனார் வருகிறார். மன்னர் அவுரங்கசீப்பை பார்த்து சொல்லுகிறார், மன்னா, உங்களது பேரப்பிள்ளை, பொதுவாகவே பெற்றோர்களுக்கு தன் பிள்ளையை விட பேரர்களின் மீது, பேரப்பிள்ளைகளின் மீது பாசமும் நேசமும் அதிகமாக இருக்கும்.
அவுரங்கசீப் இடத்திலே சொல்லுகிறார், உங்க பேரப்புள்ள ஹாஃபிஸ் ஆயிட்டாரு, முழு குர்ஆனையும் மனனம் செய்து விட்டார். பாப்பா திரும்பி கூட பார்க்கல, அவுரங்கசீப் திரும்பி கூட பார்க்கல, ஏதோ வேலையில் இருக்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுகிறார்கள். தகப்பனார் ஏதோ வேலையில் இருக்கிறார். இன்னும் சில தினங்களுக்கு பிறகு, பாப்பா உங்க பேரப்புள்ள, நீங்க செல்லமாக விளையாடுகிற பேரப்பிள்ளை 30 ஜுசுக்களையும் முடித்து அவர் ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆகிவிட்டார் என்று சொல்ல அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. மூன்றாவது சில தினங்களுக்கு பிறகு, பாப்பா 2 முறை சொன்னேன், உங்கள் பேரப்பிள்ளை ஹாஃபிதாகிவிட்டார், ஹாஃபிதாகிவிட்டார், ஹாஃபிதாகிவிட்டார் என்று சொல்லுகிறேன். குர்ஆனின் மீது பாசமும் குர்ஆனின் மீது நேசமும் கொண்டிருக்கிற பாப்பா, நீங்கள் ஏன் பெருமையாக கருதவில்லை? அவுரங்கசீப் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் பேரப்புள்ள ஹாஃபிஸ் ஆனதுனால எனக்கு என்னப்பா பெருமை? நாளை மறுமையிலே அல்லாஹ் உன்னை அல்லவா கௌரவிப்பான், என்னையா கௌரவிப்பான். நாளை மறுமையிலே உன் பிள்ளை ஹாஃபில் ஆனதற்காக உனக்கு கிரீடம் கொடுக்கப்படும். உன் பிள்ளை ஹாஃபில் என்று உன்னை போற்றப்படும். எனக்கு என்னப்பா பெருமை? இந்த வார்த்தை அவுரங்கசீபின் மகனின் உள்ளத்தை தொட்டது. மதரசாவிற்கு சென்றார்கள். மாமன்னரின் மகன் மதரசாவிற்கு சென்றார். ஒரு சில ஆண்டுகள் ஹிஃபுதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தார். தன் தகப்பனாரிடத்திலே வந்து சொன்னார், பாப்பா இப்ப நான் ஹாஃபிஸாயிட்டேன், இப்ப நான் ஹாஃபிஸாயிட்டேன். ஊர் முழுக்க விழாக்கோலம் எழுப்பினார்கள். அவுரங்கசீப் எழுப்பிவிட்டவர்கள் சொன்ன வார்த்தை, இது எனக்கு பெரிதல்ல, என் ரப்புல் ஆலமீன் இவருக்காக நாளைக்கு எனக்கு கொடுக்கிற கிரீடம் மதிப்பிட முடியாதது, மதிப்பிட முடியாதது. நாளைக்கு நமக்கு கிரீடம் வேண்டுமா? அல்லாஹ் கிரீடத்தை கொடுக்க வேண்டுமா? நம் வீட்டிலிருந்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆலிமாக்களாக மாற வேண்டும். மாத்தலாமா? மாத்தணுங்கிறவங்க மட்டும் கையை தூக்குங்க. இன்ஷா அல்லாஹ் இத்தனை கைகள் சாட்சியாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வருகிற ஆண்டிற்கு இந்த மதரசாவுக்கு இடம் பத்துமா? அந்த அளவுக்குள்ள இடத்தை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ். பாரக்கல்லாஹ். இதை உருவாக்கக்கூடியவர்களும் இன்ஷா அல்லாஹ் நிறைய மாணவிகளை இல்லை என்று சொல்லாமல் சேர்த்து அடுத்த ஆண்டு இன்ஷா அல்லாஹ் பெருங்கொண்ட மாணவர்கள் மாணவிகள் ஓதுகிற ஒரு கலாசாலையாக இந்த நேதாஜி நகர் தமிழகத்திற்கு மர்க்கஸாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபூல் செய்தருள்வானாக. அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். இங்கு கொடுக்கப்படுகிற கலை, இதில் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன? கொஞ்சம் யோசிக்கிறோம். மதரசாக்கள் என்ன சொல்லி தர்றாங்க? நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. அல்லாஹோடு எப்படி நடப்பது, ரசூலோடு எப்படி நடப்பது, குர்ஆனோடு எப்படி நடப்பது, தான் எப்படி வாழ்ந்து கொள்வது, தன் பெற்றோர்களோடு எப்படி நடப்பது, தன் குடும்பத்தில் கணவனோடு எப்படி நடப்பது, தன் உறவுகளை எப்படி நேசித்து வாழ்வது, தன் உடன் பிறந்தவர்களோடு எப்படி நடப்பது, அண்டை வீட்டுக்காரர்களோடு எப்படி நடப்பது என்ற கலையை உலகத்திலே சொல்லிக் கொடுக்கிற ஒரே ஸ்தலம் களம் மதரசாக்கள். நம்ம அல்லாஹ்வை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்வோடு எப்படி நடப்பது? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். அல்லாஹ்வோடு எப்படி நடந்தார்கள், நடந்தவர்களின் வழிமுறைகள் என்ன? மதரசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாதுகளுக்கும் கூட நான் ஒரு சில அறிவுரைகளை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு நாளைக்கு ஒருவரின் வரலாறு போதிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு நம் சமுதாயத்திலே வரலாறுகளை மாற்ற வேண்டும், மறக்கடிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வரலாறுகள் தெரியாத சமுதாயம் வரலாறு படைக்க முடியாது என்பதை உணர்ந்து ஒரு சக்தி வரலாறே இல்லாமல் வார்த்தெடுக்கப்படுகிற நிலை இன்றைக்கு உருவாகி வருகிறது. அதனால் எங்க மதரசாவோடு நான் நடக்கிறதை நான் சொல்லுகிறேன். என் மூலமாக உருவாக்கிய நிஸ்வான்களிலேயும் ஒரு நாளைக்கு ஒரு நம்மிலே முன்னால் உள்ளவர்களுடைய வரலாறு போதிக்கப்பட வேண்டும். அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அல்லாஹோடு எப்படி நடந்து கொண்டார்கள், வரலாறு பேசும். ஐமன் ரலியல்லாஹு தஆலா
ஹிஜ்ரத்திற்காக பயணம் செய்து செல்கிறார்கள். மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணம் செய்து செல்லுகிற பொழுது கடுமையான தாகமாக இருக்கிறது, கடுமையான தாகம் எடுக்கிறது. அல்லாஹ்விடத்திலே கரம் ஏந்துகிறார்கள். ரப்புல் ஆலமீனே, எனக்கு கடுமையான தாகமாக இருக்கிறது ரப்புல் ஆலமீனே, நீதான் உதவி செய்ய வேண்டும் ரப்புல் ஆலமீனே என்று சொல்லுகிறார்கள். ஐமன் யார் அந்த ஐமன்? அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பால் கொடுத்த அன்னை ஐமன் ரலியல்லாஹு தஆலா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே இருக்கிற பொழுது ஐமன் ரலியல்லாஹு வந்தார். பெருமானார் எழுந்து நின்று தன் ஆடைகளை போட்டு ஐமனை வரவேற்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹுக்கெல்லாம் பொறாமையாக இருக்குமாம். ஆயிஷாவுக்கெல்லாம் வந்த ஐமன் ரலியல்லாஹு தஆலா உட்கார்ந்து கொண்டு ரசூலை பார்த்து தண்ணீர் கொண்டு வாருங்கள். பெருமானார் சொன்னால் எடுத்து வருவதற்கு 1000 பேர்கள் இருக்க ஐமன் சொல்லுவார்களாம், முஹம்மத் தண்ணீர் வேண்டும் என்று சொல்ல ஓடி ஓடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஐமன் ரலியல்லாஹு தஆலாவிற்கு ஹிதமத்தை செய்வார்கள். ஆயிஷா கேட்கிறார்கள், என்ன நாயகமே ஐமன் வந்தால் இந்த ஓட்டம் ஓடுகிறீர்களே என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு பால் கொடுத்த தாய் இல்லையா, நான் என்ன ஓட்டம் ஓடினாலும் அந்த தாய்க்கு செய்த, எனக்கு பால் கொடுத்த அந்த தாய்க்கு செய்த கடமையை நீக்க முடியுமா என்று சொல்லுகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு நேரா வந்து ஐமன்ட்ட, என்னங்க நீங்க யார்ட்டையாவது ஏன்ட்ட சொல்லலாம் அல்ல, நான் செய்வேன் அல்லவா, பெருமானாரை பார்த்து தண்ணீர் கொண்டு வா என்று கேட்கிறீர்களே, பக்கத்தில் நான் இருக்கிறேனே, என்னிடத்திலே கேட்கலாமே என்று ஆயிஷா ரலியல்லாஹு கேட்கிற பொழுது, என் மகன் இருக்கிற பொழுது உன்னிடத்திலே நான் என்ன கேட்பது? என் மகன் இருக்கிற பொழுது, என் மகன் நான் உருவாக்கிய மகன் இருக்கிற பொழுது நான் என்ன கேட்பது என்று கேட்கிற அளவிற்கு வீட்டில் ஒருவராக அங்கம் வகித்த ஐமன் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புகாரியிலே பதிவான வரலாறு, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்திலிருந்து கயிறையும் வாளியையும் இறக்கினான். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். அவர்கள் அன்றைக்கு நீர் குடித்ததற்கு பிறகு, ஹிஜ்ரத்திலே அவர்கள் நீர் குடித்ததற்கு பிறகு, அதற்கு பிறகு அவர்களுக்கு தாகம் எடுக்கவே இல்லை என்று வரலாறு போற்றுகிறதே. அல்லாஹ்வோடு அவர்கள் கொண்டிருந்த தொடர்பை எப்படி கொண்டார்கள்? எந்த இபாதத்தின் மூலமாக, எந்த கல்வியின் மூலமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெற்றார்கள் என்ற கலை போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். ஹவுலா பின்த் தரிபா, ஆயிஷா ரலியல்லாஹு ஆச்சரியப்படுவார்களாம் ஹவுலாவை பார்த்து, இப்படி வணங்குகிறார்கள் நாயகமே. ஆயிஷா ரலியல்லாஹு கடுமையா இபாதத்தை செய்யக்கூடிய பெண்மணி. ஆயிஷாவே நாயகமே, இந்த பெண்ணை போன்று யாரும் தொழ முடியாது, அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்ற பெண்மணி என்று ஆயிஷா ரலியல்லாஹு போற்றுகிற அளவிற்கு இருந்தார்கள் ஹவுலா. கதுசமி அல்லாஹு கௌலஹா, அல்லாஹ் அவர்களை பற்றி குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த பெண் பேசினால் அல்லாஹ் காது கொடுத்து கேட்பானா, அல்லாஹ் காது கொடுத்து கேட்பான். நாம அல்லாஹ் அல்லாஹ்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், நம்ம பேச்சல அல்லாஹ் கேட்கிறாங்கிறது சொல்ல முடியுமா? அல்லாஹ் அல்லாஹ் என்று சொல்லாதவர்கள் நம்மில் யாரும் இல்லை. லைலா மஜ்னூன் மாதிரி தான். லைலா மஜ்னூனுடைய வரலாறுகளை படித்திருக்கிறோம். இந்த லைலா உண்மையான காதலன் மஜ்னூன் யார் என்று சோதிப்பதற்காக தன் பெண்ணை அழைத்து ஒரு தட்டு நிறைய அல்வாவை கொடுத்து கையிலே ஒரு கத்திகையும் கொடுத்து தெருவுக்கு செல், பணிப்பெண்ணே தெருவுக்கு செல், லைலாவை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு, லைலாவை யார் நேசிக்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு துண்டு அல்வாவை கொடுத்து விட்டு வா. பணிப்பெண் அல்வாவோடு தட்டோடு புறப்படுகிறாள். வாசலிலே நின்று சொன்னால், உண்மையில் லைலாவை யார் நேசிக்கிறீர்களோ அவர்களுக்கு அல்வா துண்டு. தெருவில் இருக்கிற 100 பேர்கள் ஓடி வருகிறார்கள், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன், நான் நேசிக்கிறேன். அல்வாவை வெட்டி வெட்டி கொடுத்துட்டு லைலாட்ட வந்து சொல்றா, பணிப்பெண் லைலா, உன்னை காதலிக்க தெருவிலே 100 பேர்கள் ஒன்று சேர்ந்து வந்து விட்டார்கள், 100 பேர்கள் உன்னை காதலிக்கிறார்கள். லைலா சொன்னா, இப்ப வெறுந்தட்டை கொண்டு போ, உண்மையில் யார் நேசிக்கிறீர்களோ தன் சதை துண்டிலிருந்து ஒரு துண்டை வெட்டி வைக்க வேண்டும் என்று சொன்னார். பணிப்பெண் வருகிறார், ஹல்வா தான் வருதுன்ட்டு 100 பேர்களும் ஓடி வருகிறார்கள். பணிப்பெண் சொன்னால், உண்மையில் யார் நேசிக்கிறீர்களோ தன் சதை துண்டு ஒன்றை வெட்டி வைக்க வேண்டும் என்று சொல்ல எல்லோரும் ஓடிவிட்டார்கள். நான் இல்லை, நான் இல்லை, நான் இல்லை ஓடுகிறார்கள். ஆனால் தரைவிரி கோலமாக மஜ்னூன் வந்தான். அவன் மட்டும் சொன்னான், லைலா எந்த உறுப்பு என்று சொல்லவில்லை, அதனால் என் ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டி வைக்கிறேன் என்று கத்தியை எடுக்கிறான். ஒவ்வொரு உறுப்பிலிருந்தும் ஒரு துண்டை வெட்டி வைக்கிறேன். கத்தியை எடுக்க இப்பொழுது ஓடி வருகிறார், ஓடி வருகிறார். உண்மையில் உன்னை நேசிக்கிற காதலனை கண்டுகொண்டேன். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும்.
காதலில் உன்னை நேசிக்கிற காதலனை கண்டுகொண்டேன். இதை போன்று நாமும் அல்லாஹ் 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 என்று சொல்லுகிறோம். ஆனால் அல்லாஹ் நம்மை சொன்னானா? அல்லாஹ் தன்னை சொன்ன பெண்மணி தான் ஹவுலா பின்த் தரிபா. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் கதுசமி அல்லாஹு கௌலஹா, அந்த பெண்ணை பார்த்து சொல்லுகிறான். 28வது ஜுஸ்வின் துவக்கமே அதான். அந்த பெண் பேசினால் அல்லாஹ் காது கொடுத்து கேட்பான். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சீடர்களோடு புறப்பட்டு செல்கிறார். ஒரு வயசான கிழவி, குடுகுடு கிழவி உமரை பார்த்தீங்க வா என்று அழைத்து, உமரே நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்ல, உமரே நீ அல்லாஹ்வை பயந்து கொள் என்று சொல்ல, வந்தவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உமரை பார்த்தா இந்த கேள்வியை கேட்கிறார், உமரை விட அல்லாஹ்வை பயந்தவர்கள் உலகத்தில் யார் இருக்கிறார்கள் என்று அந்த பணிப்பெண், அந்த வயசான அம்மாவை எல்லாரும் கண்டிக்க போறாங்க. உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா தடுக்கிறார்கள். அந்த பெண்ணை பேச விடுங்கள், அந்த பெண்ணை பேசிவிடுங்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த பெண் பேசினால் அல்லாஹ்வே காது கொடுத்து கேட்கிற பொழுது இந்த உமர் கேட்காமல் இருப்பதற்கு என்ன இருக்கிறது? அதுதான் ஹவுலா பின்த் தரிபா. அந்த பெண் பேசினால் அல்லாஹ் காது கொடுத்து கேட்கிறார். அன்புக்குரியவர்களை, அல்லாஹ்வோடு சங்கமிக்கிற வேலையை செய்து கொடுக்கிற இடம் மதரசாக்கள். வேற எந்த காலேஜிலேயாவது அல்லாஹ்வை பத்தி சொல்லிக் கொடுக்கப்படுமா? இன்ஜினியரிங் காலேஜில் அல்லாஹ்வோடு எப்படி நெருங்குவது? ஆர்ட்ஸ் காலேஜில் அல்லாஹ்வோடு எப்படி நெருங்குவது? மெடிக்கல் காலேஜில் அல்லாஹ்வோடு எப்படி நெருங்குவது? படைத்த ரப்புல் ஆலமீனோடு எப்படி நெருங்குதல் என்ற கலையை, சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லுகிற கலை போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். ஆனால் இன்றைக்கு அந்த மதரசாக்களின் நிலை எப்படி இருக்கிறது எண்ணி பார்க்கிறோம். அடுத்த ரசூலோடு நடக்கிற முறை, அதுவும் உலகத்தில் போதிக்கப்படுகிற இடம் மதரசாக்கள் தான், வேறு எங்கும் இல்லை. ரசூல் யார் என்றே இன்றைக்கு தெரியாத உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பிஞ்சுகளின் உள்ளத்தில் அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றால் யார், அவர்களின் மதிப்பீடு என்ன, அவர்களை பற்றிய சிந்தனை என்ன என்று உணர்வை நாம் விதைத்திருக்கிறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும். ரசூலை பற்றிய உணர்வு. சஹாபா பெண்மணிகள் ரசூலை பற்றி எப்படி உணர்ந்திருந்தார்கள்? வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்கள். நாயகத்தை பற்றி எப்படி உணர்ந்திருந்தார்கள்? சுன்னத்துக்களை எப்படி நடைமுறைப்படுத்தினார்கள்? பெருமானாரின் மீது எவ்வளவு ஸலவாத்துக்களை சொன்னார்கள்? அவர்களின் இபாதத் எப்படி இருந்தது? ஆனா இன்னைக்கு நம்முடைய பெண்மணிகளின் நிலை எப்படி இருக்கிறது? கொஞ்சம் யோசிக்கிறோம். ஒரு பெண்மணி பெருமானாரின் மீது கொண்ட நேசம், பொதுவாகவே பெண்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. அப்படி ஜன்னல்ல ஒரு தடவை ஒரு பார்வை பார்த்துட்டாங்கன்னா, ஆம்பளை நேரா உட்கார்ந்து பார்த்தா கூட அவ்வளவு கணக்கு போட முடியாது. ஆனால் பெண் அப்படி மின்னல் வேகத்தில் ஒரு பார்வை பார்த்து ஒருவரை கணக்கு போடுவார். இதை போன்று பெருமானார் வருவதை பார்த்து, பெருமானாரின் ஆடைகள் கிழிந்திருப்பதை பார்த்து, பெருமானாரின் ஆடைகளில் ஒட்டிருப்பதை பார்த்து ஒரு பெண்மணி, நானே பெருமானாருக்கு ஆடை வாங்கி பெருமானாருக்கு உருவாக்கி கொடுக்க வேண்டும் என்று ஆடைகளை தைக்கிறார். எப்பொழுது பெருமானாருக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் எண்ணி பார்க்கிறார். 14ஆம் நாள் பௌர்ணமி நிலவு அன்று பெருமானாருக்கு அந்த ஆடையை அன்பளிப்பு செய்ய வேண்டும். அதை பெருமானார் உடுத்தி அதை பார்த்து அழகு பார்க்க வேண்டும் என்று அந்த பெண்மணி நினைக்கிறார். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள். 14ஆம் நாள் பெருமானாருக்கு ஆடை வழங்கப்படுகிறது. பெருமானாருக்கு ஆடை வழங்கப்படுகிறது. அந்த பெண்மணி அன்பளிப்பாக கொடுக்க அண்ணல் பெருமானார் பழைய ஆடையை கலட்டி வைத்துவிட்டு புத்தாடையோடு வருகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், அனஸ் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இரண்டு பேர்களும் அறிவிக்கிறார்கள், நான் அந்த பௌர்ணமி நிலவையும் பார்த்தேன், அண்ணல் பெருமானாரையும் பார்த்தேன். அந்த நிலவையும் பார்த்தேன், அண்ணல் பெருமானாரையும் பார்த்தேன். பெருமானாருக்கு முன்னால் அந்த நிலவு தோற்று போனது. அந்த நிலவு தோற்று போனது. என்ன அழகு, என்ன பேரழகு, என்ன பேரழகு என்று வர்ணிக்கிறார்கள். பெருமானாரை பார்த்த முகத்தோடு இருக்க அந்த பெண்ணுக்கு எவ்வளவு சந்தோஷம் இருந்திருக்கும். ஆனால் ஸஹல் ரலியல்லாஹு தஆலா பெருமானாரிடத்தில் சென்று, நாயகமே இந்த ஆடை எனக்கு வேண்டும் என்று கேட்டார். போட்டு 5 நிமிடம் கூட ஆகவில்லை, இந்த ஆடை எனக்கு வேண்டும். நாம யாராவது இப்படி செஞ்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஊர்லயே தலைவர்
இந்த ஆடையை போட்டுட்டு வர்றாரு, முத்தவள்ளி ஆடையை போட்டு வர்றாரு. அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பிரஜை கேட்கிறாரு, இந்த ஆடை எனக்கு வேணும், பெருநாள் அன்னைக்கு இந்த ட்ரெஸ் எனக்கு வேணும்னு கேட்டா, நேற்று வரைக்கும் நல்லா தானே இருந்த, ஏன் என்னாச்சு, இவனை எங்கேயாவது கொண்டு போய் சேர்த்தரலாமா என்று கேட்போம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள், தன்னுடைய பழைய ஆடையை அணிந்தார்கள், புத்தாடையை கொண்டு வந்து ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்கிறார்கள். அந்த பெண்மணி துடித்து போனார். பெருமானாரின் மீது கொண்ட பேராசை, பெருமானாரின் மீது கொண்ட காதல், நேரா ஸஹல் ரலியல்லாஹு அன்ஹு சென்று, நான் காசு கொடுத்து விடுகிறேன், அந்த ஆடையை பெருமானாருக்கு கொடுத்து விடுங்கள், அல்லது வேறு ஆடை தைத்து கொடுத்து விடுகிறேன், அந்த ஆடையை பெருமானாருக்கு கொடுத்து விடுங்கள், இல்லை என்றால் நான் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதை செய்து கொடுக்கிறேன், அந்த ஆடையை பெருமானாருக்கு கொடுத்து விடுங்கள். முடியாது முடியாது முடியாது. முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா சென்று கேட்கிறார்கள், எதற்காக ஸஹலே இப்படி நீ பிடிவாதம் பிடிக்கிறாய், என்ன காரணம்? ஸஹல் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், சில நாட்களில் என் மரண செய்தியை குறித்து பெருமானார் பேசி இருக்கிறார்கள், என் மரணத்தை குறித்து பேசினார்கள், நான் இறந்ததற்கு பிறகு பெருமானாரின் மேனியை அலங்கரித்த ஆடையை கொண்டு கஃனிட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் செய்தேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, அந்த பெண்கள் பெருமானாரின் மீது வைத்திருந்த பேராசை, காதல், நாயகத்தோடு பெண்களை நெருக்கமாக்கி வைக்கிற வழிகள், எதை செய்தால் அல்லாஹ்வின் தொடர்பு கிடைக்கும் என்ற நிலைகள் போதிக்கப்படுகிற இடம் மதரசா. ஹுனைன் போர்க்களத்தில் ஏராளமான கனிமத் பொருட்கள். அலி ரலியல்லாஹு தஆலா ஃபாத்திமா ரலியல்லாஹு இடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், அம்மா ஃபாத்திமா, நாம் கஷ்டப்படுகிறோம், அம்மா ஃபாத்திமா, ஏராளமான கனிமத் பொருள் வந்திருக்கிறது, அடிமைகள் வந்திருக்கிறார்கள், நீ செல்லம்மா ஃபாத்திமா, உன் அன்னை இடத்திலே, உன் தகப்பனார் இடத்திலே சொல்லம்மா ஃபாத்திமா, நீ கேட்டால் பெருமானார் இலகி போவார்கள், கொடுத்து விடுவார்கள், அதனால் போய் நம்முடைய தேவைகளை சொல்லி ஏதாவது வாங்கி வா ஃபாத்திமா என்று அலி ரலியல்லாஹு அனுப்புகிறார்கள். ஏற்கனவே ஒரு தடவை அப்படி அனுப்பி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லிக்கங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லிக்கங்க, அல்லாஹு அக்பர் 34 தடவை சொல்லிக்கங்க, தஸ்பீஹே ஃபாத்திமா கொடுத்து அனுப்பிய வரலாறு நமக்கு தெரியும். அதனால ஃபாத்திமா ரலியல்லாஹு இப்படி பெருமானார் ஏதாவது தஸ்பீக கொடுத்து விட்டா என்ன செய்யறது என்பதை தெரிந்து கொண்டே பெருமானாரிடத்திலே செல்கிறார்கள். பெருமானாரிடத்திலே செல்கிறார்கள். சென்றவுடன் ஹுனைன் போர்க்களத்திலிருந்து நிறைய கனிமத் வந்ததாக கேட்டேன் தகப்பனே, நிறைய கனிமத் வந்திருக்கிறது. பெருமானார் சொல்லுகிறார்கள், உண்மைதான். ஃபாத்திமா சொன்னார்கள், நான் கஷ்டப்படுகிறேன், சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், இதை கொடுத்து விட்டா என்ன செய்யறது? திரும்ப இதெல்லாம் மலக்குமார்களுக்கான உணவு, எங்கள் உணவுக்கான வழியை சொல்லுங்கள் தகப்பனே. சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர் எல்லாம் மலக்குகளின் உணவு. மலக்குகள் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை, உறங்குவதில்லை. மலக்குகளின் உணவு அது. எங்களுக்கான உணவுக்கு வழி சொல்லுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹுவினுடைய நெற்றியை முகர்ந்து அழுதார்கள். பெருமானார் அழுதார்கள், பெருமானார் அழுகிறார்கள். பெருமானார் உலக வரலாற்றிலேயே இப்படி ஒரு தலைவனை பார்க்க முடியாது. தன் பிள்ளைகளுக்காக அத்தனையும் கொடுக்கிற, உலகத்தையே எழுதி கொடுக்கிற பெற்றோர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். பெருமானார் என்ன துஆ செய்தார்கள் தெரியுமா? அல்லாஹும்ம இஜ்அல் கூத்தா, அல்லாஹும்ம இஜ்அல் ரிஸ்க ஆலி முஹம்மதின் கூத்தா. உலகத்திலே இப்படி ஒரு தலைவன் துஆ செய்ததாக வரலாறே இல்லை. முஹம்மதின் குடும்பத்தார்களுக்கு ரிஸ்கை அளவோடு கொடு. ஈருலக சக்கரவர்த்தி செய்த துஆ. முஹம்மதின் குடும்பத்தார்களுக்கு ரிஸ்க அள்ளி கொடுக்கிறார் ரப்பே, கோடி கோடியாக கொடுத்து விடாத ரப்பே. பெருமானார் நெற்றி முகர்ந்து துஆ செய்து அழுகிறார்கள், அழுகிறார்கள். உஹது போர்க்களத்தில் பெருமானாரின் பல் ஷஹீதாக்கப்படுகிற பொழுது அப்படி பெருமானார் அழவில்லை. தாயிஃப் நகரத்திலே தன் மீது கல்கள் வீசிய பொழுது பெருமானார் இப்படி அழவில்லை. ஃபாத்திமா ரலியல்லாஹுவை பிடித்து பெருமானார் அழுது கொண்டு சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, உனக்கு ஒன்றை நான் கற்றுக் கொடுக்கிறேன் அம்மா ஃபாத்திமா. ஜிப்ரீல் எனக்கு கற்றுக் கொடுத்த கலிமாத்துகள் 5 வார்த்தைகள். இதை நீ சொல்லி அல்லாஹ்விடத்தில் கேட்டால் அரிசிலிருந்து அல்லாஹ் களம் இறங்கி உனக்கு உதவி செய்வான் அம்மா ஃபாத்திமா. உனக்கு இது வேண்டுமா
அல்லது அடிமைகள் வேண்டுமா, பொருளாதாரம் வேண்டுமா, எது வேண்டும் அம்மா கேள் தருகிறேன் என்று தன் பிள்ளையை பார்த்து சொல்ல, எனக்கு ஜிப்ரீல் கற்றுக் கொடுத்ததை சொல்லுங்கள் நாயகமே, அந்த 5 வார்த்தைகள் என்ன நாயகமே என்று கேட்கிற பொழுது ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு துஆவும் செய்கிற பொழுது அதற்கு முன்னால் இதை சொல்லிக்கொள் என்றார்கள். யா அவ்வலல் அவ்வலீன், யா ஆகிரல் ஆகிரீன், யா தல் குவத்தில் மதீன், யா ராஹிமல் மசாக்கீன், யா அர்ஹமர் ராஹிமீன். அல்லாஹ்வுக்கு பிடித்த வார்த்தைகள். இதை சொல்லி ஒருவர் துஆ கேட்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசிலிருந்து களம் இறங்கி உதவுவார். பெருமானார் சொன்னார்களே, அல்லாஹ்வை களம் இறங்க வைக்கிற துஆக்கள் என்ன, அது எப்படி ரசூல் கற்றுக் கொடுத்தார்கள் என்பதை போதிக்கிற இடம் மதரசாக்களை தவிர உலகத்தில் வேறு என்ன இருக்க முடியும்? இவ்வளவு மந்திர சொற்களையும் கற்றுக் கொடுக்கிற இந்த இடம் எதீமாகவே இருக்கிறது. நீ அடுத்த காலத்துல கண்டிப்பா அது இருக்காது என்று நான் நினைக்கிறேன். அதற்காக இங்கு இருக்கிற இளைஞர்கள் அத்தனை பேர்களும் வீடுதோறும் சென்று பாடுபட வேண்டும் இன்ஷா அல்லாஹ். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ரசூலோடு நடக்கிற முறை. உம்மே கஃப்ரா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்ர் போர்க்களத்திற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை செய்யுங்கள் என்று சொல்ல எல்லோரும் பொருளாதாரத்தை கொண்டு வந்து குவிக்கிறார்கள். ஏராளமான பொருளாதாரம் வந்து சேருகிறது. ஆனா உம்மே கஃப்ரா தன்னுடைய 2 பிள்ளைகளை கொண்டு வந்தாங்க. முஅவ்வித் முஆத், ஒருத்தருக்கு வயசு 11, ஒருத்தருக்கு வயசு 9. நாயகமே இந்த 2 பேர்த்தையும் வச்சுக்கோங்க நாயகமே, போர்க்களத்திற்கு முதல் போர் பத்ர் போர், என் 2 பிள்ளைகளை வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. பெருமானார் இந்த பிள்ளைகள் எல்லாம் நான் போர்க்களத்துக்கு கூட்டு போக முடியாது, பாலிகாக இருக்க வேண்டும், வயது 15 அடைந்திருக்க வேண்டும், அவர்களைத்தான் போர்க்களத்திற்கு அழைத்து செல்ல முடியும். இல்லை நாயகமே வைத்துக் கொள்ளுங்கள் நாயகமே. 9 வயது தம்பி சொல்றாரு, நாயகமே எங்க 2 பேர்த்துக்கு சண்டை வச்சு பாருங்க, நாங்க எப்படி சண்டை போடுறோங்கிறத பார்த்து நீங்க முடிவு செய்யுங்கள் நாயகமே. சண்டையை பார்த்து முடிவு செய்யுங்கள். பெருமானார் சரி சண்டை போடுங்க பார்க்கலாம். அண்ணனிடத்திலே காதோடு காதாக சொல்லுகிறார், அண்ணா இந்த போராட்டத்திலே நீ என்னிடத்திலே தோற்றுவிட்டால் வாழ்நாள் முழுக்க நீ என்ன சொல்லுகிறாயோ அதை நான் கேட்கிறேன். வாழ்நாள் முழுக்க நான் ஜெயித்து விட்டால் தம்பிக்கு அனுமதி கொடுத்த பெருமானார் அண்ணனுக்கு கொடுக்காமல் இருக்க மாட்டார். தம்பிக்கே கொடுத்து விட்டு அண்ணனை விட்டு விடுவார்களா? நான் ஜெயிக்க வேண்டும். 2 பேரும் சண்டை போடுகிறார்கள். அண்ணனுக்கு மேலே தம்பி ஏறி அமர்கிறார். 9 வயது பையன் 11 வயது அண்ணன் மேலே ஏறி உட்கார்ந்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாளை எடுத்து கையிலே கொடுக்கிறார்கள். முஅவ்வித் முஆத் அனுமதி கொடுக்கப்படுகிறது. அட்ரஸ் இல்லாத இந்த சிறுவர்கள் 2 பேர்கள் தான் அபூ ஜஹலை வெற்றி கொண்டார்கள். வரலாறு பேசுகிறதே அது அந்த அன்னையின் தியாகம். பெருமானாரின் மீது எவ்வளவு காதல் இருந்திருக்க வேண்டும். கொண்டு வந்து நேரா பிள்ளைகளை கொடுத்தாங்களே, போருக்கு கொடுத்தார்களே, தன் பிள்ளை ஷஹீதாக வேண்டும் என்று கொடுத்தார்களே, நாங்கள் அதற்கு கேட்கவில்லை, மார்க்கத்தை கொடுத்து மனிதனாக்குவதற்கு கேட்கிறோம். ஏன் உங்கள் பிள்ளைகளை கொடுக்க மறுக்கிறீர்கள்? ஏன் உங்கள் பிள்ளைகளை கொடுக்க மறுக்கிறீர்கள்? ஜிஹாதை விட உயர்ந்த அந்தஸ்தை கொடுக்கிற மார்க்க கல்விக்கு உங்கள் பிள்ளைகளை அழைக்கிறோம். நீங்கள் கொடுத்து பாருங்கள் அந்த பிள்ளைகளை எப்படி உருவாக்குகிறோம். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானாரோடு நடக்கிற முறைகள் முழுமையாக கொடுக்கப்படுகிற இடம் மதரசாக்கள். குர்ஆனோடு எப்படி நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கிற இடமும் மதரசாக்கள். ஒரு காலம் இருந்தது, வீதிகளில் குர்ஆன் ஓதப்பட்டது. அன்றைக்கு இருந்த நிம்மதி இன்றைக்கு இல்லை. என்றைக்கு குர்ஆனின் சத்தங்கள் போனதோ, குர்ஆன் ஓதப்பட்டால் பெருமானார் சொன்னார்கள், அந்த இல்லங்களில் மலக்குகள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். ஷைத்தான்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். ஓடிவிட்டால் சக்கீனத் இறங்குகிறது, ரஹ்மத் இறங்குகிறது. அல்லாஹ் தன்னுடைய சக்கீனத்தை கொண்டு மூடிக்கொள்கிறார் என்று பெருமானார் சொன்னார்கள். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. காசு இல்லை, நம்மள்ட காசு இல்லை. ஆனாலும் கூட ஒரு குடும்பத்தில் 10 பேர் ஒன்றாக இருந்தோம், நிம்மதியாக இருந்தோம். வெறும் 1000 கிடைத்த நிம்மதி இன்றைக்கு பல 1000 இல்லையே. என்ன காரணம்? என்றைக்காவது யோசித்தோமா? அன்றைக்கு குர்ஆன் இருந்தது, இபாதத் இருந்தது, தொழுகை இருந்தது, வணக்கம் இருந்தது, நிம்மதி இருந்தது, அல்லாஹ் இருந்தான், மலக்குகள் நம்மோடு இருந்தார்கள். இன்றைக்கு குர்ஆன் போனது, திலாவத்து போனது, எல்லாம் போனது, நிம்மதியும் சேர்த்து போனது. காசுக்காக அலையோ அலைகின்ற அலைகிறார்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக பேசுவார்கள். எங்கு குர்ஆன் ஓதப்படவில்லையோ இஜ்தமஅத் அலைஹி ஷயாத்தீன், அங்கு ஷைத்தான்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். பெருமானார் சொல்லும்போது ஒரு ஷைத்தானை சொல்லல, ஷைத்தான்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். அதனாலதான் அல்லாமா இக்பால் ரொம்ப அழகா பேசுவாங்க. அல்லாஹ்ட்ட போய் கற்பனை கதை சொல்லுகிறார் அல்லாமா இக்பால். அல்லாஹ்விடத்திலே ஷைத்தான் முறையிட்டானாம், யா அல்லாஹ் எனக்கு வாழ பிடிக்கல, மூத்தக்கு ஏன்டா கியாமத்து நாள் வரைக்கும் வாழுவேன்னு சொல்லியிருக்கிற, வாழ பிடிக்கலன்னு சொல்றீங்க, என்னடா காரணம்? இல்ல வாழ எனக்கு பிடிக்கல, நீ மூத்தக்கு, என்னடா இப்படி சொல்லுகிறார்? ஆமா, ஒரு காலம் இருந்தது, அதுல பெரிய பெரிய வலிமார்கள் இருந்தார்கள், நபிமார்கள் இருந்தார்கள், போராட்ட வாழ்க்கை, சில நேரத்திலே அவர்கள் ஜெயிப்பார்கள், சில நேரத்திலே நான் ஜெயிப்பேன். இப்பெல்லாம் அப்படி இல்லை. அப்துல் காதர் பாயை கெடுக்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போய் வந்து காலில் விழுகிறான். அப்துல் ரஜாக் பாயை கெடுக்கலான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி கெட்டு போய் வந்து காலில் விழுகிறான். என் வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு, நான் செய்ய வேண்டிய எல்லா வேலையும் முடிந்து விட்டது, நான் இனிமேல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த அளவிற்கு என்னுடைய ஷாகை, என்னுடைய கிளையை நான் பரப்பி விட்டேன் என்று இப்லீஸ் சொன்னதாக கற்பனை கதை சொல்லுவார்கள். இன்றைக்கு நம் நிலை அப்படித்தானே இருக்கிறது. இப்லீஸுக்கு நாம் முன்னுரிமை கொடுக்கிறோமா அல்லது மார்க்கத்திற்கு முன்னுரிமை கொடுக்கிறோமா? எது பாஸ் எது ஃபெயில் என்பதை இந்த மதரசா தீர்மானித்து காட்டுகிறது. ரசூலோடு நடக்கிற முறை, குர்ஆனோடு நடக்கிற முறை. சாதாரண முஸ்லிம் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓத வேண்டும். சர்வசாதாரணமா இருக்கிற ஒரு முஸ்லிம் என்று சொன்னால் ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு ஓத வேண்டும். ஹாஃபிதுல் குர்ஆன்கள் ஒரு நாளைக்கு குறைந்தது 3 ஜுசுக்களை ஓத வேண்டும். அதே நேரத்தில் அய்யிம்மாக்கள் ஒரு நாளைக்கு 10 ஜுசுக்கள் ஓத வேண்டும். முன்னாடி இருந்த இமாம்கள் எல்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கத்தம் முடித்தவர்கள் இருக்கிறார்கள். இமாமுனா ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி என்பவர்கள் தன் மகனை அழைத்து சொன்னார்கள், லா தஅசில்லாஹ ஃபீ ஹாதல் பைத், இந்த இடத்திலே, இந்த வீட்டிலே நீ பாவம் செய்து விடாதே மகனே, காரணம் இங்குதான் நான் 6000 குர்ஆன் முடித்திருக்கிறேன் மகனே என்று சொன்னார்களே. நாம் உள்ளத்திலே எண்ணி பார்க்கிறோம், நாம் பிறந்ததிலிருந்து இதுவரை எத்தனை குர்ஆன் முடித்திருக்கிறோம்? இதுவரை எத்தனை குர்ஆன் முடித்திருக்கிறோம்? நமக்கு வழிகாட்டியாக வந்த அந்த அல் குர்ஆனை எத்தனை முறை பார்த்து ஓதி முடித்திருக்கிறோம்? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஆனா இங்க காலை வந்த உடனே குர்ஆன் ஓதுறது, எப்பொழுதும் குர்ஆன். மதரசாக்கள் என்று சொன்னாலே குர்ஆனோடு தொடர்பு கொண்ட இடங்கள். இந்த இடங்கள் இருக்கிற வரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், இந்த இடங்கள் இருக்கிற வரை அல்லாஹ் நம்முடைய அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இறக்கிக் கொண்டே இருக்கிறான். நபியுனா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒரு கபரின் வழியாக செல்கிறார்கள். கடுமையாக வேதனை கொடுக்கப்படுகிறது. அழுது துஆ செய்து விட்டு செல்கிறார்கள். அதற்கு பிறகு திரும்பி வருகிற பொழுது அந்த கபரிலே வேதனை இல்லை, சந்தோஷமாக இருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், ரப்பல் ஆலமீனே, இந்த கபர்வாசி அவ்வளவு வேதனை கொடுக்கப்பட்டாரே, இப்பொழுது அந்த கபரில் இருந்து வேதனை எதுவுமே இல்லையே, அதற்கு என்ன காரணம்? அல்லாஹ் சொல்லுவான், கபருக்கு மேலே அவன் பிள்ளை பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொல்லிவிட்டான். கபருக்கு மேலே இருக்கிற பிள்ளை சொன்னதால் கபருக்கு கீழே அவனுக்கு நான் வேதனை கொடுக்க முடியுமா? என் பேர் அவன் புள்ள சொல்லிட்டானே, அப்ப அந்த பிள்ளைக்கு மார்க்கத்தை கொடுத்துட்டானே, என்னை பத்திய நினைவூட்டலை கொடுத்து விட்டானே, நான் எப்படி வேதனை கொடுக்க முடியும்? நம்ம பிள்ளைகளுக்கு நாம் தீனை கொடுத்து விட்டால் அதாவிலிருந்து, கபரின் வேதனையிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்று விடுகிறோமே. எத்தனை பேர்கள் இதற்கு தயாரானோம்? இந்த 6 பேர்களின் பெற்றோர்கள் உண்மையில் பாக்கியசாலிகள். தன் பிள்ளைகளுக்கு குர்ஆனையும் மார்க்கத்தையும் கொடுத்து அதாவுல் கபரில் இருந்து நீங்கிக் கொண்டவர்கள். இந்த மஹல்லாவில் வெறும் 6 பேர் தானா? 6 குடும்பம் தானா? இனி வருகிற காலத்தில் இந்த மஹல்லா முழுக்க அதாவுல் கபரில் இருந்து நீங்கி தன் பிள்ளைகளுக்கு மார்க்கம் கொடுத்த நல்லவர்களாக மாற வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த தௌஃபீக்கை செய்தருள்வானாக. ஆமீன் சொல்றதுக்கு கூட தைரியம் இல்லையா? அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். இப்ப குர்ஆனோடு நடக்கிறவர், குர்ஆனை பார்த்தாலே சொர்க்கங்க. குர்ஆனை படிச்சா இல்ல, குர்ஆனை பார்த்தா சொர்க்கம். படித்தால் அந்தஸ்து உயரும், சிந்தித்தால் தஃபக்குரு சாஅத்தின் கைரும் மின் இபாதத்தி ஸனா. ஒரு ஆயத்தினுடைய சிந்தனை, கொஞ்ச நேர சிந்தனை ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது. குர்ஆனை கேட்டால் ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்த்துவிடும், ரஹ்மத்தை கொண்டு வந்து கொடுத்து விடும். அதே நேரத்தில் குர்ஆனின்படி அமல் செய்ய ஆரம்பித்தால் அல்லாஹ்வின் சந்திப்பையே ஏற்படுத்தி கொடுத்து விடும். இவ்வளவு ஆற்றலும் படைத்திருக்கிற அல் குர்ஆன் போதிக்கப்படுகிற இடத்தில்
இடத்திற்கு, அத்தனை சக்திகளையும் கொண்டு வந்து கொடுக்கிற இடத்திற்கு உங்களை அழைக்கிறோம். நீங்கள் உங்கள் பிள்ளைகளை அனுப்பி வையுங்கள். குர்ஆனோடு நடக்கிற முறை முழுமையாக கொடுக்கப்படுகிற இடம். அல்லாஹ்வோடு, ரசூலோடு, குர்ஆனோடு இந்த மூணு கிடைச்சிருச்சுன்னு சொன்னாவே நம்ம சமுதாயத்திலிருந்து சடங்குகள் ஓடிவிடும். இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் அல்லாஹு அக்பர், எத்தனை சடங்குகள், எத்தனை சடங்குகள். மார்க்கம் இல்லாத காரணத்தினால், மார்க்க கல்வி இல்லாத காரணத்தினால் ஏற்பட்ட விளைவு. கல்யாண வைபவத்தை நீங்கள் தொட்டு தொடங்கினால் அது சம்பந்தமாகவே ஒரு 3 மணி நேரம் பேசுற அளவுக்கு கல்யாண வீடுகளின் நிலைமைகள் இன்றைக்கு மாறி போயிருக்கு. 151 வாழைப்பழம் சேலத்துல நடந்தது. போற வழியில ஒருத்தன் ஒரு வாழைப்பழத்தை பிச்சு சாப்பிட்டான். 150 எங்களுக்கு ஆகாத நம்பர்னு கல்யாணத்தை நிறுத்திட்டான். அன்பிற்குரியவர்களே, ஒரு வாழைப்பழத்தினால கல்யாணம் நின்று போனது. பெருமானாரின் காலத்தில் இந்த சீர்வரிசை இருந்ததா? வாழைப்பழம், 21 தேங்காய், அதுல கருப்பட்டி, வானம் பார்க்காமல் மூடுது. அது உருது பேசக்கூடிய சமுதாயமாக இருந்தால் வரவேற்புக்கு என்று ஒரு சிகப்பு துண்டு, அதோடு அவன் மண்டுங்கிறத நிரூபிச்சிருவான். சிகப்பு துண்டு அது வழியாகத்தான் சென்று கொண்டே இருக்க வேண்டும். எத்தனை எத்தனை கலாச்சாரங்கள். ஆட்டுத்தலை ஆளாத்தி, ஏங்க ஆட்டுத்தலையில் ஆளாத்தி எடுக்கிறீங்க? இல்ல கணவன் மனைவியின் தலை பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு இந்த ஆடு என்ன பாவம் செஞ்சு? ஆட்டுத்தலை ஆளாத்தி ஆயிரம் சடங்குகள், சம்பிரதாயங்கள் எல்லாம் மார்க்கமாக்கப்பட்டு விட்டது. அன்புக்குரியவர்களே, இந்த சடங்குகள் நிறுத்தப்பட வேண்டுமானால் இன்னொரு பக்கம் பார்த்தால் வரதட்சணை இன்றைக்கு இந்த சமுதாய பெண்களை மாற்றுப்பாதைக்கு அழைத்து செல்வதற்கான அடிப்படை ஸ்தலமாக இருக்கிற இந்த வரதட்சணை எதனால் ஏற்பட்டது? தீன் இல்லை, மாற்றம் கொடுக்கப்படவில்லை. அல்லாஹ் தெரியாது, ரசூல் தெரியாது, குர்ஆன் தெரியாது. அதனால் ஏற்பட்ட விளைவு. கள்ளக்குறிச்சியில ஒரு பெண்மணி குர்ஆனை கிழிச்சு ஓடையில போட்டு ஓடி போறாங்க. பாதுகாக்க வந்து மனம் வலிக்கிறது. ஏமா என்று கேட்டா, எங்களுக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க, நாங்க மொத்தம், நாங்க அன்றாட காட்சிகள். எனக்கு வயசு 30. என்னை மனம் முடிப்பதற்கு இவ்வளவு மேடை போட்டு பேசுறீங்களே, நேரா சொன்ன வார்த்தைகளை சொல்லுகிறேன். மனம் முடிப்பதற்கு இந்த சமுதாயத்தில் ஒருவர் உண்டா? டீ யாத்திரவன் கூட 25 பவுனும் 25,000 வேணும்னு சொல்றான். ஆனால் என் பக்கத்து வீட்டுக்காரன் எனக்கு எதுக்குமே வேண்டாம், குர்ஆனை கிழிச்சு போட்டுட்டு வா, நான் உன்னோடு வாழ்க்கை நடத்துகிறேன் என்று சொன்னான். என் வாழ்க்கைக்காக, என் பின்னால் இருக்கிற தங்கச்சிகளின் வாழ்க்கைக்காக இதை நான் செய்ததில் என்ன தவறு என்றான். இதற்கு சமுதாயம் என்ன பதில் சொல்ல போகிறது? காவல் நிலையத்திலே சென்று எத்தனை எத்தனை நிலைப்பாடுகள். கையை பிடிச்சிட்டு நிற்கும் போது அத்தாவும் அம்மாவும் வந்து காலில் விழுந்து அந்த பிள்ளைகிட்ட, அம்மா உன்னை கூட்டு போறோம்.
விழா முடிந்தவுடன் தொழுகை நடைபெறும். மைதானத்தில் 18 முஸ்லிம்களுடைய பட்டமளிப்பு விழா நடந்து கொண்டிருப்பதனால் இன்ஷா அல்லாஹ் சிறப்பாக கூட்டம் முடிவதற்கு பின்னால் மகன் தொழுகை ஜமாத் நடத்தப்படும் என்பதை தெரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். இன்ஷா அல்லாஹ் கூட்டம் முடிவதற்கு பின்னால் மகனுடைய ஜமாத் தொழுகை நடத்தப்படும். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குர்ஆன் பெருமானார் அல்லாஹ் இந்த மூன்றையும் நாம் கற்றுக் கொடுத்து விட்டால் நம்முடைய சமுதாயத்தை பாதுகாத்து விடலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு அவலச் சூழல் காவல் நிலையத்தில் அடுத்தவனின் கையை பிடித்து நிற்கிறார், காலிலே விடுகிறார்கள் ஈமான்தார்கள் 2 பெற்றோர்களும். உதைத்து தள்ளிவிட்டு அடுத்தவனோடு புறப்படுகிற இந்த அவலச் சூழல் எதனால் ஏற்பட்டது? கொஞ்சம் எண்ணி பார்க்கிறோம். கோ எஜுகேஷன் என்ற நிலை இன்றைக்கு இந்த சமுதாயத்தில் உருவானதற்கு பிறகு ஹிஜாப், மறைக்கப்பட வேண்டிய உறுப்புகள் மறைக்கப்பட வேண்டும், புர்காவோடு தேவைக்கு வெளியே செல்ல வேண்டும் என்று மார்க்கம் பண்ணிக்கிறது. கர்ணபி புயூத்தி குன்ன வலா தபர்ருஜ்ன தபர்ருஜல் ஜாஹிலியத்தில் உலா, மடமை காலத்திலே அலைந்து திரிந்ததை போன்று நீங்கள் அறைய வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னதற்கு பிறகும் கூட படிக்க வைக்கிறோம். என் பிள்ளை தவறு செய்யாது, என் பிள்ளை தவறு செய்யாது என்று சொல்லி இன்றைக்கு சமுதாயத்திற்கே அவமானத்தை தேடித் தருகிற அளவிற்கு இந்த பிள்ளைகள் தவறு செய்ததற்கான காரணம் ஹிஜாப் இல்லை. பெருமானார் ஒரே வார்த்தையில சொன்னாங்க, அல் ஈமானு வல் ஹயாஉ குர்ஆனு ஜமீஆ. ஈமானும் வெக்கமும் 2 ஒன்னோடு ஒன்று சேர்ந்தது. மாட்டுக்கு இருக்கிற 2 கொம்பு மாதிரி ஈமான் வெக்கமும். ஒன்னு இல்லாட்டி ஒன்னு இருக்காது. ஈமான் இருந்தால் வெக்கம் இருக்கும், ஈமான் இல்லையா வெக்கம் இருக்காது, வெக்கம் இல்லையா ஈமான் இருக்காது. அதிலே குறிப்பா ஒரு மசாலா நிஸ்வான் பெண்களிடத்திலே மட்டும் கடைபிடிக்கப்பட வேண்டிய, கடைபிடிக்கப்படுகிற மசாலா ஒன்றை நான் சொல்லுகிறேன். நிறைய பெண்கள் தங்களுடைய முடியை தூக்கி புர்காவுக்கு வெளியே போட்டு போறாங்க. இது சர்வசாதாரணமாக நம் வீடுகளில் நடக்கிற நிகழ்வுகள். முடி ஔரத் என்ற உணர்வு கூட நம் சமுதாயத்தில் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம்
பெருமானாரிடத்திலே வந்து சொன்னார்கள், நான் நேரடியாக கதீஜா ரலியல்லாஹுவுக்கு சலாம் சொல்ல வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக இருக்கிறார்கள். காரணம், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் நேரடியா சலாம் சொன்னது 4 பேர்த்திட்ட தான் நேரடியான சலாம் சொல்லி இருக்கிறார். 1,24,000 சஹாபாக்கள் இருந்தாலும் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் சலாம் சொன்னது 4 பேர்த்திட்ட தான் நேரடியா. அதுல ஒன்று கதீஜா ரலியல்லாஹு. சரி, பெருமானார் சென்று சொன்னார்கள், சந்தோஷம் அடைகிறார்கள் கதீஜா ரலியல்லாஹு. பெருமானாரும் கதீஜா ரலியல்லாஹுவும் வீட்டில் இருக்கிற பொழுது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வருகிறார்கள். சலாமும் சொன்னாங்க. கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க, நாயகமே, என்னுடைய எந்திரிங்க, என்னுடைய வலது தோள், என்னுடைய வலது காலிலே தொடையிலே நீங்கள் அமர வேண்டும். எவ்வளவு சந்தோஷமான வாழ்க்கை. பெருமானார் எழுந்தார்கள், கதீஜா ரலியல்லாஹுவினுடைய வலது தொடையிலே அமர்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்களான்னு கேட்டாங்க. ஆம், பார்க்கிறார்கள். எந்திரிங்க நாயகமே, இடது தொடையிலே அமருங்கள் என்றார்கள். இடது தொடையிலே பெருமானார் அமர்கிறார்கள். இப்ப ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறார்களா என்று கேட்டார்கள். பார்க்கிறார்கள். கதீஜா ரலியல்லாஹு தஆலா மூடி இருந்த தலையின் முக்காட்டை லேசாக அகற்றுகிறார்கள். இப்பொழுது பெருமானார் இடத்திலே கேட்டார்கள், ஜிப்ராயில் என்னை பார்க்கிறாரா? பெருமானார் சொன்னார்கள், ஜிப்ராயில் ஓடிவிட்டார், ஜிப்ராயில் ஓடிவிட்டார். கதீஜா ரலியல்லாஹு சொன்னார்கள், வஹுவ ஸாதிக், அவர்தான் உண்மையான ஜிப்ராயில். உங்களிடத்திலே ஒருவர் உண்மையான வகையை கொண்டு வருகிற ஜிப்ராயில் தான், சந்தேகமில்லை. காரணம், திறந்திருக்கிற மூடி திறந்திருக்கிற இடங்களுக்கு ஜிப்ராயில் வருவதில்லை. வீடுகளில முக்காடு அவசியம் என்பதற்கு இதைவிட பெரிய சான்று வேண்டுமா? ஆனால் இன்றைக்கு வீட்டுக்குள்ளேயும் முக்காடு இல்லை. வெளியே வருகிற பொழுது முக்காடு எதுக்கு பயன்படுத்தப்படுது? நாங்க அஜர்த்துமார் யாராவது போனாங்கன்னா அப்படி தலையில துணி, அல்லது பாங்கு சொல்லணும். 24 மணி நேரம் பாங்கு சொல்லிட்டே இருக்க முடியுமா? அல்லது பாங்கு சொன்னா தூக்கி அந்த துணியை தூக்கி தலையில போடுறோம். மார்க்கம் அதை சொல்லவில்லை. முடி எப்பொழுதும் மூடி இருக்க வேண்டும், மூடப்பட்டிருக்க வேண்டும். வெளியே செல்லுகிற பொழுது முடியை வெளியே ஒட்டுக்கொண்டு செல்வதற்கான அனுமதி அறவே இல்லை. நீங்க நிஸ்வான்ல ஓதுன பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் இந்த கலாச்சாரத்தை பார்க்க முடிகிறது. அன்புக்குரியவர்களே, ஜிப்ராயிலின் வருகை அல்லாஹ்வின் ரஹ்மத்தை கொண்டு வந்து சேர்க்கிற நிலைப்பாடுகள் அத்தனையும் போதிக்கப்படுகிற இடம் இந்த மதரசாக்கள் என்பதை நீங்கள் மனதிலே நிறுத்த வேண்டும். நாளைக்கு நாமும் நம்முடைய பிள்ளைகளும் சொர்க்கவாசியாக மாற வேண்டுமானால் அதற்கு ஒரே தளம் இன்றைக்கு இருப்பது மதரசாக்களை தவிர வேறு ஒன்றுமில்லை. நீங்க டாக்டர் ஆக்குங்க, இன்ஜினியர் ஆக்குங்க, ஆனால் மாணவர்களை நீங்கள் கண்டிப்பாக மக்தப் மதரசாவிற்கு அனுப்பி ஆக்குங்கள். பெண் பிள்ளைகளை குறித்து நீங்க டாக்டர் ஆக்க வேண்டாம். என் கருத்தை சொல்லுவேன், படிப்பு தேவைதான், எந்த அளவிற்கு அவசியமோ அதுவரைக்கும் படிக்க வையுங்கள். ஆனால் கண்டிப்பாக அவசியமாக மிக முக்கியமாக நீங்கள் ஆலிமாவாக ஆக்குங்கள். குடும்ப பெண்ணாக வாழ வேண்டாமா? படிச்ச பெண்ணு நிறைய இடத்துல நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தலாக்கிலே வந்து முடிக்கிற கலாச்சாரங்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்திலே அதிகரித்து இருக்கிறது. அல்லாஹ்வினுடைய பெரும் கிருபை என்ன தெரியுமா? இன்றைக்கு நிறைய ஐடி துறை படித்த இளைஞர்கள் எனக்கு மதரசாவிலே ஓதிய, நிஸ்வானிலே ஓதிய பெண்கள் வேண்டும் என்று சொல்றாங்க. அல்லாஹ் எப்படி மாற்றி வைத்திருக்கிறார். அதனால நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை கொடுக்க வேண்டும். அதோடு நிறுத்தாம இன்றைக்கு ஒரு பிள்ளை குடும்பத்தில் போய் நல்ல கணவனாக மாற வேண்டுமானால், நல்ல கணவனோடு வாழ வேண்டுமானால் அதற்கான வழிமுறைகளும் இங்குதான் போதிக்கப்படுகிறது. நீங்க இப்ப எல்லாரும் கேட்டிருக்கலாம், எவ்வளவு சுன்னத்து இங்கு போதிக்கப்பட்டது என்பதற்கு ஒரு சான்று, ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம். பாங்கு சொல்ல சொல்ல அந்த பாங்குக்கான பதிலை எவ்வளவு அழகாக சொன்னார்கள் அந்த பிள்ளைகள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சாதிக்குல் மஸ்தூர், கண்மணி நாயகம் சொன்னது அத்தனையும் உண்மை, உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. பெருமானார் தபூக்குக்கு பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். பயணம் செல்லுகிற பொழுது ஒரு கபரை காட்டி, இது யார் கபர் தெரியுமான்னு கேட்டாங்க பெருமானார். யார் கபர் தெரியுமா? சஹாபாக்கள் தெரியாது நாயகமே. கபர் துல், இது துல்லின் கபர் என்றார். அது யார் நாயகமே துல்? சமீபத்தில் டெல்லியில ஒருத்தன் சொன்ன, ஒரு ஜாமியார், இந்த இடத்துல தோண்டுங்க தங்கம் இருக்குது, அந்த தங்கத்தை தோண்டி எடுத்தா இந்தியாவினுடைய கடன் முழுக்க அடைச்சு போடலான்னா, அதுக்காண்டி தோண்டினா கடைசியில தங்கத்தை பார்க்கவே முடியல, திருப்பி எல்லாத்தையும் மூடிட்டான்.
ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர் யார் தெரியுமா? துல். இந்த துல் யார் தெரியுமா? சமூது கூட்டத்தினுடைய தலைவர்களில் ஒருவன் துல். சமூது கூட்டம் யார் தெரியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய வம்சாவளிகள். சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் ஒருவன் என்று சொன்ன பொழுது இந்த மலையிலிருந்து ஒட்டகம் வர வேண்டும், வந்த ஒட்டகை வந்தவுடன் குட்டி போட வேண்டும், அது எங்கள் வீட்டிலே நிறைய எவ்வளவு பெரிய பானை வைத்திருக்கிறோமோ அது முழுக்க பானை கொடுக்க வேண்டும், ஆரோக்கியமானவர் குடித்தால் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும், பலகீனமானவர் குடித்தால் சக்தியை வழங்க வேண்டும், நோயை தீர்க்க வேண்டும், அது நீண்ட நீண்ட முடிகளை கொடுக்க வேண்டும். நாங்க 2 லட்சம் பேர் இருக்கிறோம், நாங்க கம்பளி செஞ்சு வாழ வேண்டும். இவ்வளவும் செய்கிற வந்தவொன்னு ஒரு குட்டியும் போடணும், அது பாலும் கொடுக்கணும், நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும், முடிகளையும் கொடுக்க வேண்டும், கம்பளி செய்து நாங்கள் வாழ வேண்டும். கொண்டு வர முடியுமா? சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள். ஒட்டகம் வருகிறது, வந்தவுடன் குட்டி போடுகிறது, சொன்னதெல்லாம் நடக்கிறது, இவர் சூனியக்காரர் என்று சொல்லிவிட்டார்கள். கடைசியில் சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இந்த ஒட்டகம் நன்றாக இருக்கிற வரை நீங்கள் நன்றாக இருப்பீர்கள், இந்த ஒட்டகத்திற்கு ஏதாவது தீங்கு என்றால் அழிந்து போகும். ஒரு பெண்ணுக்காக ஒரு பெண்ணை 2 பேர்கள் விரும்புவார்கள். அந்த பெண் சொல்லுவாள், இந்த ஒட்டகத்தை யார் கொள்ளுகிறீர்களோ அவர்களை நான் மனம் முடித்துக் கொள்ளுகிறேன். 2 பேர்களும் அணி சேர்ப்பார்கள். 9 பேர்கள் ஒன்றாக சேர்ந்து கானஃபில் மதீனத்தி திஸ்அத்து ரஹத், அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற பொழுது பேசுவான், 9 பேர்கள் ஒன்று சேர்ந்து ஒட்டகத்தை கொன்றார்கள். குர்ஆன் பேசுகிறது. நேர கொலை செஞ்சது மட்டும் இல்லாம சாலிஹ் அலைஹிஸ்ஸலாத்திலே துணிச்சலா வந்தானுங்க. ஏதோ இந்த ஒட்டகத்தை கொண்டு அதாபு வரும்னு சொன்னீங்க, வரவே இல்லையேன்னா. ஒட்டகத்தை கொண்டு அதாபு வரும்னு சொன்னீங்களே, வரவில்லை. சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவார்கள், வரும் அதா முதல் நாள் உங்கள் முகம் மஞ்சளாகும், 2வது நாள் முகம் சிகப்பாகும், 3வது நாள் நீங்கள் கருப்பாவீர்கள், 4வது நாள் இடிமுழக்கத்தால் இடித்து போவீர்கள். சொன்ன மாதிரியே நடந்துச்சு. அந்த 9 பேர் ஒட்டகத்தை கொண்டான்ல, அதுல ஒரு ஆள் தான் துல், இந்த கபர்வாசி. அவன் இறக்கிற பொழுது, அவன் அழிக்கப்படுகிற பொழுது தங்க பாலம் ஒன்று வைத்திருந்தான், தங்க பாலம். அதை கட்டிப்பிடித்துக் கொண்டே இறந்தான். தங்க பாலத்தோடு உள்ளே இருக்கிறான். தோண்டி பாருங்கள் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தோண்டி பாருங்கள். சஹாபாக்கள் தோண்டினார்கள். தங்க பாலத்தோடு இருந்தான் என்பது வரலாறு. பெருமானார் சொன்னது அத்தனையும் உண்மை. அந்த நாயகம் சொல்லுகிறார்கள், யார் பாங்குக்கு பதில் சொல்லுகிறாரோ, மன் அஜாபல் முஅத்தின் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி, அவருக்கு என் பரிந்துரை வாஜிப் என்றார்கள். இத்தனை பேர் பதில் சொன்னாங்களே, பெருமானாருடைய ஷஃபாஅத்தை பெற்ற நன்மக்களாக இந்த மதரசா மாற்றி இருக்கிறது என்பதற்கு இதை விட பெரிய சான்று என்ன சொல்ல முடியும்? சாதாரண ஒவ்வொரு விஷயத்துக்கும் அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை சுன்னத்துக்கள் இந்த மதரசாக்களுக்குள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. ஏன் இந்த மதரசாவிற்கு நம் பிள்ளைகளை அனுப்புவதில் தயக்கம்? இன்றைக்கு நிறைய குடும்பங்கள்ல கணவன் மனைவி உறவே சரியில்லை. நிறைய இடங்கள்ல பார்க்கிறோம். ஒரு கணவன் மனைவி எப்படி வாழ வேண்டும்? ஒரு கவுன்சிலிங் முறை இருக்கிறதா நம்ம சமுதாயத்துல? கணவன் இப்படித்தான் இருக்க வேண்டும், மனைவி இப்படித்தான் இருக்க வேண்டும். மார்க்கம் இல்லாத திருமணம் சேலத்தில் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய வழக்கு. திருமணம் முடித்து 3 நாட்கள் தான் ஆகிறது. 3 நாட்களுக்குள் கணவன் மனைவியை பிடிக்கவில்லை என்கிறான், மனைவி கணவனை பிடிக்கவில்லை என்கிறார். மனைவிட்ட போய் என்னமா காரணம்னு கேட்கும் போது அவன் சொன்ன பதில் உண்மையிலேயே ஒரு இஸ்லாமிய பெண்மணி, அழகான பெயர் வைத்திருக்கிறாள், பெயர் சொல்ல விரும்பவில்லை. அவள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் கணவன் விஜய் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஒரு இஸ்லாமிய இளவல் சொல்லுகிற வார்த்தை, இஸ்லாமிய பெண்மணி சொல்லுகிற வார்த்தை, ஒரு நடிகனை போன்று என் கணவன் இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டேன். அது நடக்கவில்லை. அதனால் எனக்கு இந்த திருமண வாழ்க்கையில் பிடித்தமில்லை. டைவர்ஸ் வாங்கிக் கொடுங்க. இல்லை என்றால் நான் கோர்ட்டுக்கு போவேன் என்று சொன்னார். அன்புக்குரியவர்களே, நம் சமுதாயத்தை எங்கு கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறது இந்த உலகம்? இதற்கெல்லாம் மாற்று தீர்வு என்ன? ஒரு நல்ல மனைவி எப்படி இருக்கணும் தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்துல அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி ஸைனப் ரலியல்லாஹு தஆலா வருகிறாங்க. அப்துல்லாஹ் பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மனைவி வர்றாங்க. நாயகமே, நீண்ட வரலாறு சுருக்கி சொல்கிறேன். ஆண்கள் ஜிஹாதுக்கு செல்கிறார்கள், ஆண்கள் ஜமாஅத்தோடு தொழுகிறார்கள்,
ஆண்கள் ஜனாசா தொழுகை தொழுகிறார்கள். அந்த அம்மா ஜீம்லயே பேசுது, ஜிஹாதுக்கு செல்றாங்க, ஜனாசா தொழுகிறார்கள், ஜமாத்தோடு தொழுகிறார்கள், இப்படி ஜீம்லயே பேசுது. பெண்கள் நாங்க என்ன இழிச்சவாயா? எங்களுக்கு ஜமாத் தொழுகை இல்லை, ஜனாசா தொழுகை இல்லை, ஜிஹாத் இல்லை, எதுவுமே இல்லை. எங்களுக்கு நன்மை குறைவு, ஆண்களுக்கு மட்டும் அதிகமா? அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத் வல் முஃமினீன வல் முஃமினாத், எல்லாத்தையும் இணைச்சு அல்லாஹ் பேசுகிறானே. இங்கு மட்டும் பார்த்தா நன்மைகளில் ஆண்களுக்கு அதிக பங்கு உண்டு, பெண்களுக்கு இல்லையா என்று பெருமானாரை பார்த்து அந்த பெண்மணி கேட்கிற பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களை பார்த்து சிரித்தார்கள். இந்த பெண்மணியினுடைய அறிவை பார்த்தீர்களா? இந்த பெண்மணியினுடைய ஆற்றலை பார்த்தீர்களா? பெருமானார் சிரித்து விட்டு சொன்னார்கள், அம்மா எல்லா நன்மையும் உண்டு அம்மா, உனக்கும் உண்டு, நீங்கள் ஆண்களை நன்மையின் பக்கம் தூண்டுங்கள் என்றார்கள் பெருமானார். தொலை சொல்லி தூண்டுங்க, ஜிஹாதுக்கு தூண்டுங்க, ஜனாசாவுக்கு தூண்டுங்க, தூண்டினால் உங்களுக்கும் அதே நன்மை உண்டு. யாரு தூண்டுவா? மார்க்கம் தெரிஞ்சாதானே தூண்ட. மார்க்கமே தெரியாதனால நிலைமை என்னன்னா, நிறைய ஆண்களுக்கு இஷா தொழுகை கட்டாகிறது. எதனால? அப்படியே 2 பேரும் மெய்மறந்து உட்கார்ந்து சீரியல்ல உட்கார்ந்து இருக்க, அல்லாஹு அக்பர் வாங்க சொன்ன உடனே இன்னைக்கு சமுதாயத்தினுடைய நிலை, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க சொல்றாங்க, டிவி ஆஃப் பண்ணுன்னு சொன்ன காலம் போய் இப்ப வாழியத்தை கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோ என்ற நிலைக்கு இன்றைக்கு நம் சமுதாயம் தள்ளப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டில் நடக்குதா இல்லையா என்பதை நாமே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கொஞ்சம் வாழியத்தை குறைச்சி வச்சுக்க. தொழுக போயிட்டு வர்றேன்னு ஒரு ஆண் எந்திரிச்சா, ஆமா நீங்க தொடர்ந்து தொழுது தெரியாதாக்கு எங்களுக்கு, இந்த நாடகத்தை முடிச்சுட்டு போய் தொழுங்களேன், கலாவா தொழுங்களேன் என்று சொல்லுகிற அவல சூழல் நம் சமுதாயத்திலே நடக்கிறதே. அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். என்ன காரணம்? தீன் இல்லை. தீனை பெற்ற பெண்கள் நம்முடைய வாழ்க்கை துணைவியாக இல்லை. வாழ்க்கை துணை தீனை பெற்றவர்களாக இருந்தால், ஒருத்தர் வந்து சொன்னார், உண்மையிலேயே சந்தோஷத்திற்குரிய செய்தி, உண்மையிலேயே சந்தோஷத்திற்குரிய செய்தி. எங்கள் ஊரிலே வந்து சொன்னார், தஹஜ்ஜத்தை நான் விடாமல் தொழுகிறேன். 5 நேரம் இப்ப பார்த்தா கல்யாணம் முடிச்சதுல இருந்து 5 நேரம் சரியான தொழுகை. என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? முதல் நாள் இரவு என் மனைவி வந்தால், இந்த நிஸ்வானுடைய பேரையும் நான் சொல்றேன், கேரளத்தில் இருக்கக்கூடிய நிஸ்வான் ஓதி இருக்கிறார். என் மனைவி வந்து சொன்னார்கள், தஹஜ்ஜத் தொழுகை விடாமல் நாம் தொழுது வந்தால் ஹசன் பஸ்ரியை போல சாலிகான புள்ள பிறக்கும். தஹஜ்ஜத் தொழுகை விடாம தொழுது வந்தா ஆமீர் இப்னு அப்துல்லாவை போல சாலிகான பிள்ளை பிறக்கும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய மாணவர் மஸ்ரூக்கை போல சாலிகான பிள்ளை பிறக்கும். பொம்பளை பிள்ளையா இருந்தா ராபியத்துல் பஸரியா மாதிரி ஒரு நல்ல பிறக்கும். ஷஹ்வானா மாதிரி ஒரு அற்புதமான இறை வலியுல்லாக்கள் கிடைப்பார்கள் என்று அந்த பெண்மணி சொன்னார்கள். எங்களுக்கு சாலிகான பிள்ளை வேணும் இல்லையா, அதனால நான் இப்படி தொழ வருகிறேன் என்று சொன்னாலே. அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் வாழ்கிறார்கள். ஆனால் சமுதாயத்திலே கொண்டு போய் பக்குவமாக எடுத்து சொல்லுகிற பண்பாடு கொண்ட பெண்கள் தேவை. பக்குவமாக தன்னுடைய கணவனுக்கு சொல்லுகிற பெண்களை உருவாக்கி கொடுக்கிற இடங்கள் தான் மதரசாக்கள், நிஸ்வான்கள். போன உடனே டிவில வரலாம். ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் கொஞ்சம் ஆய்வு செய்து பாருங்கள். இன்றைக்கு மாற்று மத சகோதரர்கள் உண்மையிலே அவர்கள் பாராட்டப்பட வேண்டியவர்கள். இன்றைக்கு பார்ப்பனர்களின் வீடுகளிலிருந்து டிவிகள் மொத்தமாக எடுக்கப்பட்டு விட்டன. இதுதான் சமுதாயத்தினுடைய கலாச்சாரத்தை சீரழிக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு நம்முடைய வீடுகளுக்கு இது வேண்டாம் என்று ஒதுக்கிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்கள் பெற்றிருக்கிற அறிவு நாம் யோசிக்க வேண்டியது, இன்றைக்கு நாம் செய்ய வேண்டியதை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அவர்களுக்கும் அல்லாஹ் ஹிதாயத்தை நசீபாக்குவார். அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம். ஒரு நல்ல மனைவி கிடைக்கிற பொழுதுதான் ஒரு கணவன் அல்லாஹ்வை அடைய முடியும். இந்த சிற்றின்பத்தில் பேரின்பத்தை காணுங்கள் என்று பெருமானார் சொன்னார்களே, அதற்கான பொருள் என்ன? மனைவி நல்லவளாக இருந்தால் கண்டிப்பாக உருவாக்க முடியும். அஸ்மா ரலியல்லாஹு தஆலாவை போன்ற பெண்கள் எவ்வளவு கணவன்மார்களுக்கு ஒத்துழைப்பாக நடந்தார்கள். உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா, அல்லாஹு அக்பர், எவ்வளவு அழகான பெண்மணி உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா. ஜாபிர் ரலியல்லாஹுவினுடைய மனைவி. இவங்க வரலாறுகளை எல்லாம் கொஞ்சம் படிச்சு பாருங்க. உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலாவினுடைய கணவர் அபூ தல்ஹா ஷாமுக்கு புறப்படுகிறார்.
உம்மு சுலைமிடத்திலே சொன்னார், உனக்கு தேவையான பொருள் எல்லாம் இருக்கிறது அம்மா, வீட்டில் இருக்கிறது, நீ வெளியே செல்ல தேவையில்லை என்று சொல்லிவிட்டு புறப்படுகிறார். ஷாமுக்கு போயிட்டாரு. போன நேரத்துல தகப்பனார் வஃபாத்தாகி விடுகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய தகப்பனார் வஃபாத்தாகி விடுகிறார். கணவன் சொல்லி இருக்கிறார் வெளியே செல்லக்கூடாது என்று, ஆனால் இறந்து போய் இருக்கிறது தகப்பனார். மசாலா கேட்டு அனுப்புகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே, நான் தகப்பனாரின் ஜனாசாவுக்கு செல்லவா அல்லது கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கவா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அம்மா நீ கணவனுக்கு கட்டுப்பட்டு நட, ஜனாசாவுக்கு செல்லாதே. ஊருக்காரர்களா விடுவார்களா? மீண்டும் வந்து ஒரு தடவை தீதார் பார்த்துக்கம்மா என்று எல்லோரும் வலியுறுத்துகிறார்கள். மீண்டும் ஆள் அனுப்புகிறார். பெருமானார் ஜனாசா, தகப்பனின் ஜனாசாவுக்கு போக வேண்டாம் என்றார். தானே சென்றார்கள், கஃனிட்டார்கள், அடக்கம் செய்தார்கள். அடக்கிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இவர் சொர்க்கவாசி. இவர் செய்த அமலால் அல்ல, கணவனுக்கு கட்டுப்பட்ட இவர் மகளால் இவர் சொர்க்கவாசி. ஒரு மகள் கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்தால், பெற்றோர்களையே சொர்க்கத்திற்கு அனுப்ப முடியும் என்ற பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிற இடம் மதரசாக்கள் தான், வேறு எதுவில்லை. அன்புக்குரியவர்களே, இப்படி ஒரு பெண்மணி வீட்டுக்குள்ளே நுழைகிற பொழுது இல்லறமும் நல்லறமாக அமைகிறது. இன்றைக்கு பிள்ளை வளர்ப்பு ஒரு பெரிய சோதனை கட்டம். நம்ம காலம்லாம் எப்படியே வளர்ந்துட்டோம். இனி வருகிற காலம் ரொம்ப வேதனைக்குரிய காலம். மாணவர்களிடத்திலே சொல்வதுண்டு, அந்த பிள்ளைகளை குறித்து சொல்லும் போது அவர்கள் நடக்காத பொம்மைகளை ஆசைப்படுகிற நடக்கும் பொம்மைகள். அப்படி பொம்மை மாதிரியே அழகா இருப்பான். நடக்கும் பொம்மைகள் அந்த குழந்தைகளுக்கு ஆசைப்பட தெரியுமே தவிர பேராசை அந்த குழந்தைகளுக்கு தெரியாது. பிடிவாதம் பிடிக்குமே தவிர அந்த குழந்தைகளுக்கு என்றைக்குமே வாதம் பண்ண தெரியாது. பிடிவாதம் பண்ண தெரியும், ஆனா வாதம் பண்ண தெரியாது. அந்த குழந்தைகளின் படிக்க வேண்டிய பாடம் நிறைய. அந்த குழந்தைகளுக்கு அழ தெரியுமே தவிர யாரையும் அழ வைக்க தெரியாது. அந்த குழந்தைகளுக்கு விழ தெரியும், ஆனால் யாரையும் விழ வைக்க தெரியாது. அந்த பிள்ளைகளுக்கு சிரிக்க தெரியும், சிரிக்க வைக்கவும் தெரியும், சிரிப்பாய் சிரிக்க வைக்க தெரியாது. ரொம்ப அழகான பாடங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் உண்டு. ஆனால் அந்த பிள்ளைகளை மலரும் பிள்ளைகளை எப்படி உருவாக்க வேண்டும், முன்னால் எப்படி உருவாக்கினார்கள், நாம் எப்படி உருவாக்க வேண்டும் என்ற கலை தெரிந்த பெற்றோர்கள் உண்டா? இல்லை. எப்படி எல்லாம் சகாபாக்கள் உருவாக்கினாங்க பிள்ளைகளை, ஆனா நாம நம்ம பிள்ளைகளை எப்படி உருவாக்கி இருக்கிறோம்? பிட்சா வேணுமா, கேட்டவுடன் உடனே வாங்கி கொடுக்கிற கலாச்சாரம். KFC வேண்டுமா, கேட்டவுடன் வாங்கி கொடுக்கிற கலாச்சாரம். மார்க்கம் என்ன சொல்கிறது? உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் குர்ஆனை கற்றுக் கொடுங்கள், நபியின் பிரியத்தை கற்றுக் கொடுங்கள், மார்க்கத்தின் பிரியத்தை கற்றுக் கொடுங்கள் என்று அந்த பிள்ளைகளுக்கு பெருமானாரின் பிரியத்தை கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னதே, அதை என்றைக்கு கற்றுக் கொடுத்தோம்? கற்றுக் கொடுக்காததன் விளைவு என்றைக்கு நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அலி ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகளை கொஞ்சம் புரட்டி பாருங்க. ஒவ்வொரு நாளும் அலி ரலியல்லாஹு தஆலா தன் பிள்ளைகளை அழைத்து சொல்வார்களாம், இய்யாக்க முஸாஹபத்தல் ஜாஹில், மகனே ஒருபோதும் முட்டாளோடு தோழமை கொண்டு விடாதே மகனே. இய்யாக்க முஸாஹபத்தல் பகீல், ஒருபோதும் கஞ்சனோடு தோழமை கொண்டு விடாதே மகனே, கஞ்சனோடு தோழமை கொண்டு விடாதே மகனே. இய்யாக்க முஸாஹபத்தல் ஹதீஸ், ஒவ்வொரு நாளும் சொல்லுவார்கள், மகனே நீ பேராசைக்காரனோடு தோழமை கொண்டு விடாதே மகனே. இய்யாக்க முஸாஹபத்தல் ஃபாஹிஷ், பாவிகளோடு நீ தோழமை கொண்டு விடாதே மகனே. ஒவ்வொரு நாளும் சொல்லுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா மஸ்ரூக் ரலியல்லாஹு சின்ன பிள்ளையா இருக்கும்போது அழைச்சி ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லுவார்கள், நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஷிபிலி இதை அறிவிக்கிறாங்க. நல்ல நண்பனுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? நல்ல தோழமை கொள்ளுவான். நல்ல தோழமை என்றால் யார் தக்பீர் தஹ்ரீமாவை விடுகிறானோ அவனை கை கழுவி விடு என்றார்கள். யாருக்கு தக்பீர் தஹ்ரீமா இல்லையோ அவனை கை கழுவி விடு. அப்ப நட்புக்கு அடையாளமே தக்பீர் தஹ்ரீமா. இளைஞர்களே, இன்றைக்கு நமக்கு அந்த சூழல் இருக்கிறதா? தக்பீர் தஹ்ரீமா யார் வாலிபத்திலே வர்றாங்களோ அவர்களைத்தான் நண்பனாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற நிலையை இன்றைக்கு மார்க்கம் கற்றுக் கொடுக்கிறது. அதுவும் மதரசாக்களில் இருந்து தான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கடைசியாக ஒன்றை முத்தாய்ப்பாக சொல்லி நான் நிறைவுக்கு வருகிறேன். என் ஆசிரியர் பெருந்தகையினுடைய உரை கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன். சமூக அக்கறையும் வேண்டும், ஆண்களுக்கு வேண்டும், பெண்களுக்கும் வேண்டும். ஏதோ உபதேசத்தை கேட்டுட்டு போறதோட நிக்காம இங்கு ஓதிய 6 பெண் பிள்ளைகளும் 6 மக்தபுகளை உருவாக்க வேண்டும். நீங்க உதாரணத்திற்கு பார்ப்பதாக இருந்தால் இளையாங்குடிக்கு போய் பாருங்க.
இளையங்குடிக்காரங்க யாராவது இருந்தாலும் நீங்க அழைத்து சென்று பாருங்க. அங்கு ஓதுகிற பெண் பிள்ளைகள் அங்கங்க சுற்றுப்புறத்தில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டை பிடிச்சி ஒரு 10 பேர் 20 பேர்களுக்கு மார்க்கத்தை கொடுத்து அவர்கள் மேலே வர நிஸ்வானில் இணைக்கப்படுகிறார்கள். அவர்கள் மேலே வர நிஸ்வானில் இறைக்கப்படுகிறார்கள். 3 பிள்ளைகளை கொண்டு தொடங்கப்பட்ட நிஸ்வான், 3 பிள்ளைகளை கொண்டு தொடங்கப்பட்ட நிஸ்வான் இன்றைக்கு 45-50 பிள்ளைகள் வருடம் பட்டம் வாங்குகிறார்கள். இதற்கு என்ன காரணம்? 6 பேர்கள் செல்லுகிற 6 பேர்களும் 6 முத்துக்கள் உங்களை நாங்கள் அனுப்பி வைப்பது அமானிதமாக. நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் இல்லத்திலிருந்து பல செடிகள் உருவாக வேண்டும். அதுவே தோப்புகளாக மாற வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலத்துல ஒரு பெண் தானே எழுத படிக்க தெரிஞ்ச பெண் யாருன்னா சிஃபா பின்த் ஹாரிஸ் முஅல்லிமத்துல் ஊலா. அந்த பெண்ணுக்கு பெருமானார் வச்ச பேர் முஅல்லிமத்துல் ஊலா, முதல் பெண்மணி. ஹப்ஸா நாயகி அந்த பெண்ணிடத்திலே தான் கல்வியை பெற்றார்கள். முஅல்லிமத்துல் ஊலாவிடத்திலே, ஹப்ஸா நாயகி இடத்திலே கல்வி இருந்த காரணத்தினால், எழுத்தும் இருந்த காரணத்தினால் குர்ஆன் அவர்களிடத்தில் இருந்தது. அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்திலே, உமர் ரலியல்லாஹுவின் காலத்திலே, உஸ்மான் ரலியல்லாஹுவின் காலம் வரை அவர்களிடத்தில் இருந்தது என்று நாம் வரலாறுகளை பார்க்கிறோமே. அந்த பெண்மணி வீடு வீடா சென்று கல்வியை கொடுப்பார்கள். உம்மு ஷுஹதா, உம்மு வரக்கா ரலியல்லாஹு தஆலா கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். பெண்களுக்கு, பெண் சமுதாயத்திற்கு கல்வியை கொடுத்திருக்கிறார்கள். எனவே ஆலிமாக்களை மட்டும் சொல்லவில்லை, நாம் வயதானவர்களும் கூட பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை கொண்டு வந்து மதரசாவிலே சேர்க்க வேண்டும். நம்முடைய வாலிபர்களாக இருப்பவர்கள், வயோதிகர்கள் மார்க்கத்தோடு இணைக்கிற பொறுப்பை ஒவ்வொருவரும் எடுக்க வேண்டும். தீன் குலத்திற்கு செல்ல வேண்டும். நாம் எல்லாம் ஈக்களாக, தேன் ஈக்களாக மாற வேண்டும். தேனீக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கிறது. தேனி இருக்கிறதே கொஞ்சோண்டு பூ தேனை கொடுத்துச்சுங்கிறதுக்காக காலுக்கு கீழே ஒரு கானகத்தை கொண்டு செல்லும். மகரந்த சேர்க்கை ஏற்படுத்திடும். தேனை கொடுத்ததற்காக மகரந்த சேர்க்கையை ஏற்படுத்தி ஒரு காட்டை உருவாக்கிவிடும் தேனி. இது போன்று தீன் குல தெருக்களுக்கு செல்லுகிற பொழுது அந்த தெருவுக்கும் மதரசாவிற்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். வீட்டுக்கும் மதரசாவுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்த வேண்டும். மஸ்ஜிதுன் நபவிக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திண்ணை தோழர்களுக்கும் எப்படி தொடர்பு இருந்ததோ, மதரசாவுக்கும் மஸ்ஜிதுக்கும் எப்படி தொடர்பு இருக்கிறதோ, இது போன்று ஒவ்வொருவரின் இல்லத்திலிருந்தும், ஒவ்வொருவரின் இல்லத்திற்கும் மதரசாவிற்கும் நிஸ்வானுக்கும் தொடர்பு வந்துவிட்டால் நம்மை, நம் சமுதாயத்தை காப்பதற்கு இதைவிட சிறந்த வழி இல்லை. அதோடு சேர்த்து அல்லாஹ்வின் அருளை பெற்ற சமுதாயமாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மஹல்லாவை அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. இந்த 6 பிள்ளைகள் ஏதோ வந்தாரு பேசினாருங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம். அடுத்த ஆண்டு கேள்விப்பட வேண்டும். அல்லாஹ் ஹயாத்த பாக்கியா வச்சா இந்த மதரசாவில் இருந்து 60 பிள்ளைகள் பட்டம் வாங்கினார்கள், 600 பிள்ளைகள் படிக்கிறார்கள், 700 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்ற நிலை வர வேண்டும். செய்யலாமா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அங்கீகரித்தருள்வானாக. வாய்ப்பளித்த எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஹஜ்ரத் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அல்லாஹ் அவருடைய பேச்சாற்றலின் மூலமாக மனித சமுதாயத்திற்கு ஹிதாயத்தை தந்தருள் புரிவானாக. அடுத்தபடியாக நாம் அவரோடு எதிர்பார்க்கக்கூடிய பட்டமளிப்பு விழா நிகழ்வு நடைபெற இருக்கிறது. மாணவிகளுக்கு கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்புக்குரிய ஆசிரியர் தந்தை, ஆன்மீக தந்தை ஷேகுல் தப்சீர் அல்லாமா ஹஜ்ரத் கிப்லா தாமத் பரகாத்துஹு அவர்கள் தங்களுடைய பொற்கரங்களால் இப்பொழுது சனதை வழங்கி துஆ செய்ய இருக்கிறார்கள். அனைவர்களும் விழா நிகழ்வு முடிகின்ற வரை அமைதி காத்து துஆ நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய நேரத்தின் காலதாமதம், தொழுகை மற்றும் உணவினுடைய தேவைகள் இருக்கிறது. விழா நிகழ்வின் காரணமாக தாமதம் ஏற்படுவதை சிரமத்தை பொறுத்து அல்லாஹ்விற்காக நாம் அமர்ந்திருப்போமாக. அல்லாஹ் நம்மை கபூல் செய்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தற்பொழுது சந்ததிகள் வழங்கப்படுகிறது. வெளியில் இந்த மேடையில் வழங்கப்படுகிற சனதை
எங்களுடைய ஷேகுனா PFP ஜெயலலிதா அவர்கள் வழங்க மாணவிகளுடைய தகப்பனார் அல்லது கணவர் வந்த சந்தைகளை கட்டங்களை பெற்றுக் கொள்வார்கள். உள்ளே ஜனாபால் ஹாஜா ரஹிமா பிபி அவர்கள் வழங்க மாணவிகள் அல்லது மாணவிகளுடைய தாயார் வந்து சந்தைகளை பெற்றுக் கொள்வார்கள். நிகழ்வின் ஆரம்பமாக ஷிஃபா பானு அவர்களுடைய தகப்பனார் அகமது கபீர் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். ஷிஃபா பானு அவர்களுடைய தாயார் அம்ஜத் பேகம் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக ஃபௌசியா பானு அவர்களுடைய தகப்பனார் ஷேக் முஹியதீன் அவர்கள் தன் மகளுக்காக சந்தை பெற்றுக் கொள்கிறார். உள்ளே ஃபௌசியா பானு மாணவி சந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்ததாக ஹாஜிரா பேகம் என்கிற மாணவிக்காக அவருடைய கணவர் தாஜுதீன் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார். உள்ளே மாணவி ஹாஜிரா பேகம் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து ஜமாலுதீன் அவர்களுடைய மகளார் ஜும்ஆ பீவிக்காக அவருடைய தகப்பனார் ஜமாலுதீன் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உள்ளே மாணவி ஜும்ஆ பீவி அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து ஷக்கீலா என்கிற மாணவிக்காக அவருடைய தகப்பனார் சையது கௌஸ் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார். உள்ளே மாணவி ஷக்கீலா அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார். அடுத்து ஆயிஷா பிவி மாணவிக்காக ஆலிமா சாலிகாவுக்காக அவர்களுடைய தகப்பனார் ஷம்சுதீன் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார்கள். உள்ளே ஆயிஷா பிவியுடைய தாயார் நூர்ஜஹான் அவர்கள் சந்தை பெற்றுக் கொள்கிறார். மாணவிகளுடைய எழுத்தாற்றலை வளர்க்கும் வண்ணமாக அல் ஃபசீஹா என்கிற இதழ் தற்போது ஷேபு தஃசீர் அல்லாமா PSP ஜெயலலிதா அவர்களுடைய திருக்கரங்களால் முதலாக வெளியிடப்படுகிறது. முதல் பிரதியை பர்மா தமிழ் முஸ்லிம் ஜும்ஆ பள்ளியினுடைய முத்தவல்லி கண்ணியத்துக்குரிய KMS ஹாஜா முஹியதீன் சாஹிப் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் இரண்டாம் இதழை பர்மா தமிழ் முஸ்லிம் ஜும்ஆ பள்ளியினுடைய பொதுச் செயலாளர் KSDA அலி அஹியா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் மூன்றாம் இதழை பாரி மெட்டல் நந்தம்பாக்கத்தை சார்ந்த குலாம் தஸ்தகீர் அவர்கள் மூன்றாம் இதழை பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் நான்காம் இதழை பர்மா தமிழ் முஸ்லிம் ஜும்ஆ பள்ளியினுடைய ஆலோசனை உறுப்பினர் அமீர் ஹம்சா அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் அடுத்த இதழை அண்ணாசாலை ரயான் ஆர்கிடெக்ட் இப்ராஹிம் சார் அவர்களுக்கு பதிலாக ரிஃபாவுதீன் அவர்கள் பெற்றுக் கொள்கிறார்கள். அடுத்து பர்மா தமிழ் முஸ்லிம் ஜும்ஆ பள்ளியினுடைய முன்னாள் முத்துவல்லி KKS அப்துல் ரஹ்மான் சாஹிப் அவர்கள் அடுத்த இதழை பெற்றுக் கொள்கிறார்கள். அதன் அடுத்த இதனை லஜ்னத்துல் முஸ்லிம் ட்ரஸ்டினுடைய செயலாளர் SMTA அபூபக்கர் சித்திக் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். மாணவிகளுக்காக வழங்கப்படக்கூடிய பரிசுகளில் குர்ஆனை மௌலானா மௌலவி ட்ரஸ்டினுடைய தலைவர் அப்துல் ரஹ்மான் சரத் அவர்கள், அதன் அடுத்த இதழை ஜமால் ஹாஜியார் அவர்கள் இன்ஜினியர் அவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். மாணவிகளுடைய பெற்றோர் தற்போது சனதுகளை பெற்றவர்கள் தயவு செய்து வரிசையாக இங்கே வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். சனது பெற்றவர்கள் மாணவிகளுடைய சனதை பெற்ற
தகப்பனார் மற்றும் கணவன்மார்கள் தயவு செய்து மறைக்கிறோம். குர்ஆன் பிள்ளைகளுக்குண்டான குர்ஆனை அப்துல் ரஹ்மான் அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்த குர்ஆனை அபூ தாலிப் அவர்கள் அடுத்த மாணவிக்கு வழங்குகிறார்கள். அதற்கு அடுத்த குர்ஆனை அப்துல் மஜீத் மஸ்லகி அவர்கள் வழங்குகிறார்கள். அதன் அடுத்ததிலே ஷாபில் ஹமீத் மஹதரி அவர்கள் வழங்குகிறார்கள். அதன் அடுத்த குர்ஆனை முஹம்மது அலி மல்லை ஹஸரத் அவர்கள் வழங்குகிறார்கள். அவர்களுக்குண்டான சூட்கேஸ் அங்கே ஒரு நிமிஷம் போகலாம். மாணவிகளுக்குண்டான சூட்கேஸ் உண்டான பரிசுகளை அல்ஹாஜ் அபூ தாஹிர் ஹாஜி அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்தவர்களுக்காக அஷ்ரஃப் அலி ஹாஜி அவர்கள் ஜனாப் அஷ்ரஃப் அலி அவர்கள் வழங்குகிறார்கள். அதன் அடுத்த பரிசை அல்ஹாஜ் முகமது இக்பால் அவர்கள் வழங்குகிறார்கள். அதன் அடுத்ததிலே ஜனாப் ஃபஹ்ருதீன் அவர்கள் வழங்குகிறார்கள். லஜ்னா முறை உறுப்பினர்கள். அதன் அடுத்ததை முகமது ஹுசைன் அவர்கள் வழங்குகிறார்கள். அல்லாஹ்வுடைய பெருமையினால் எல்லோருடைய இயக்கமும் எல்லோருடைய வருத்தமும் ஒன்று உண்டு. அது 6 ஆண்டு காலங்கள் நடக்கிற மதரசாவில் சுமார் 250 மாணவிகள் ஓடுகிறார்கள். அவர்களில் வெறும் 6 பேர் மட்டுமே பட்டம் பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக வருந்தத்தக்க ஒன்று. அதற்கு மிகப்பெரிய காரணம் மதரசாக்களை பொறுத்தவரை மாணவிகள் 1 அல்லது 2 வருடங்கள் தாக்கு பிடிப்பது மிக கஷ்டம். அதுக்குள்ள மாப்பிள்ளை பார்த்து கட்டி முடிச்சிருவாங்க. எனவே 4 வருடங்களும் தொடர்ந்து இங்கிருந்து படித்து முடித்த இந்த மாணவிகளை ஊக்குவிக்கும் விதமாக அல்லாஹ்வுடைய பெரும் கிருபையினால் இங்கே இப்பொழுது அந்த மாணவிகளுக்கு 4 கிராம் தங்க நகை நாணயம் உள்ளே பரிசளிக்கப்படுகிறது. மாணவிகள் வரிசையாக ஒவ்வொருவராக வந்து பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நகை பரிசளிப்பவர்கள் உம்மு சௌதால் பேகம் அவர்கள், அடுத்த முறைக்காக அனீஸ் ரசீனா பேகம் அவர்கள், 3வது மாணவிக்கு ஜும்ஆ பிபி அவர்கள் வழங்குவார்கள். 4வது மாணவிக்கு பதுருன்னிசா அவர்கள் வழங்குவார்கள். 5ஆம் மாணவிக்கு ஆயிஷா பிபி அவர்கள் வழங்குகிறார்கள். அடுத்த மாணவிக்கு சையத் பிபி அவர்கள் வழங்குகிறார்கள். மாணவிகளுக்காக புர்கா பரிசளிப்பவர்கள் முதல் மாணவிக்கு ரேகானா பேகம் அவர்களும், 2ஆம் மாணவிக்கு தாகிரா பேகம் அவர்களும், 3ஆம் மாணவிக்கு ரஜியா பேகம் அவர்களும், 4ஆம் மாணவிக்கு அஃப்ரோஸ் பேகம் அவர்களும், 5ஆம் மாணவிக்கு சையது மீரா அவர்களும், 6ஆம் மாணவிக்கு ரஃபீஆ அவர்களும் பரிசுகளை வழங்குகிறார்கள். நம் பள்ளியில் மதரசாவில் போதுகிற அனைத்து மாணவிகளுக்கும் அதை போன்று நம் சார்பாக எம்கேபி நகரில் நடக்கிற மதரசத்து ரிஸ்வான் சாலிகாத் மதரசாவில் பயிலுகிற அனைத்து மாணவிகளுக்கும் உள்ளே பரிசளிக்கப்படுகிறது. அடுத்ததாக நம் மதரசாவில் 6 ஆண்டு காலங்களாக ஆரம்பத்திலிருந்து ஒரு சில வருடங்களோ அல்லது இதுவரை செய்து கொண்டிருக்கிற முன்னாள் ஆசிரியைகளை கண்ணியப்படுத்தும் விதமாக சிறப்பு பரிசு வழங்கப்படுகிறது. ஆரம்பமாக அல் ஹாஃபிஸ் ஷிஹாபுத்தீன் என்ற முனீருத்தீன் அவர்களுக்கு பரிசளிக்கப்படுகிறது.